அத்தியாயம் 1. கிழக்கு வெளுத்தாகிவிட்டது. காக்கா கரைந்துவிட்டு போயாகிவிட்டது. ஊரெல்லாம் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டாயிற்று. சிலர் பல்விளக்கி காஃபி குடித்தாகிவிட்டது. குளித்து சாப்பிட்டு மக்கள் புறப்பட்டாயிற்று. இதோ அலங்கார சென்னை மற்றும் ஒரு முறை அவசர சென்னையாகிவிட்டது. பஸ்ஸில் மனிதர்கள், டாக்ஸியில் மனிதர்கள், ஸ்கூட்டரில், ரிக்ஷாவில், பாதையோரத்தில், ஹோட்டலில், கடைகளில் மனிதர்கள். என்னென்னவோ பிரச்சனைகள் அவர்களுக்குள். மத்திய சிறைச்சாலை. அதன் அகலமான கனமான பெரிய கதவுக்கு அடியில் இருந்த சின்ன கதவு ஒரு முறை திறந்து மூடிக்கொண்டது. அவன் வெளியே வந்தான். உடனே ஓடிப்போய் அங்கே நின்று கொண்டிருந்த காவலாளியிடம், என் பேர் என்ன என்று கேட்க நினைத்தான். அப்புறம் நினைவுக்கு வந்துவிட்டது. மூர்த்தி. காக்கி கலரில் பேண்ட் போட்டிருந்தான். ஒன்ஸ் அப்பான் எ டைம் வெள்ளை வெள்ளையரென்று இருந்ததாக வருத்தப்பட்டு கொள்ளும் சட்டை. உள்ளே பனியன் இல்லை. சட்டையில் மேல் 2 பட்டன் இல்லை. நெஞ்சு முழுதும் பரவலாக மயிர் பயிர்கள். கிணற்றுக்கு உள்ளே தண்ணீர் போல முகத்தில் கண்கள். 2 இன்ச்சுக்கு தாடி. அவனுக்கு வயது 30லிருந்து 35க்குள் இருக்கலாம். ஆனால் 40க்கும் மேலாய் தெரிந்தான். நடந்தான். 7 வருடத்தில் உலகம் மிகவும் மாறிவிட்டது என்று நினைத்து கொண்டான். அடுக்கடுக்காய் அட்டைப்பெட்டி கட்டிடங்கள், அவசரத்தனம் மிக்க வாகனங்கள், புற்றீசலாய் ஜனங்கள். நிறைய மாற்றத்தை உணர்ந்தான். நடந்து கொண்டிருந்தவன் நின்றான். நின்ற இடத்தருகில் ஒரு கடை இருந்தது. மூடியிருந்தது. அதன் வாசல் சிமெண்ட் தரையில் ஒரு ஓரத்தில் ஆரஞ்சு பழங்களை அடுக்கி வைத்துக் கொண்டு ஒரு பெண் வியாபாரி. அவளை தவிர அங்கு அதிகம் இடம் இருந்தது. சென்று ஒரு பக்கம் அமர்ந்தான் மூர்த்தி. இன்னையா, பழம் வேணுமா என்றாள் அவள். 2 விரல்கள் நடுவில் சிவப்பாக எச்சில் துப்பிவிட்டு. வேணும் போல் இருந்தது. வேண்டாம் என்றான். ஏன் அப்படி சொன்னோம் என்பது அவனுக்கே புரியவில்லை. கொஞ்ச நேரம் சாலையையே பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று அவன் உள்ளத்தில் எழுந்த ஒரு கேள்வி அவனை சோகம் கொள்ள வைத்தது. அந்த கேள்வி, எங்கே போவது? ராஜா, என் கண்ணா, எனதருமை மகனே, நீ இப்போது எங்கேயடா இருக்கிறாய்? என்ன மடத்தனம்! 7 வருடங்கள் சிறைக்குள் இருந்தபோது சீக்கிரம் வெளியேற வேண்டும், மகனை பார்க்க வேண்டும் என்ற துடிப்பு மட்டும்தான் இருந்தது. வெளியே வந்த பிறகு எங்கே போவது, எப்படி தேடுவது என்று ஒரு நிமிஷம் கூட நினைத்து பார்க்கவில்லையே. தனது தாடியை சொரிந்தான். சிந்தித்தான். எனக்காக இங்கே யார் இருக்கிறார்கள்? யாரும் இல்லை, யாரும் இல்லை. எனக்கு இந்த சென்னையில் 7 வருடத்துக்கு பின் இப்போது யாரை தெரியும்? யாருக்கு என்னை தெரியும்? புவனா என் மனைவி. சி, இல்லை, புவனா என் மனைவி அல்ல. அவள் எவளோ பிரசன்னா என் நண்பன், ஒரே நண்பன், நல்ல நண்பன். என்னை நினைவு இருக்குமா அவனுக்கு இப்போது? இப்போதும் பழைய இடத்திலேயே இருப்பானா? இப்போது உடனடியாக எங்கே போவது? சட்டென்று அவனுக்கு 4 தினங்களுக்கு முன் சிறைக்கு வந்து சந்தித்த அவள் நினைவுக்கு வந்தாள். நீங்க தானே மூர்த்தி? ஆமா. அடுத்த வாரத்துல நீங்க ரிலீஸ் ஆகுறீங்க. தெரியும். என் பேரு கல்பனா. சமூக சேவை செய்யற ஒரு சங்கத்துல இருந்து வந்திருக்கேன். உங்கள மாதிரி ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியே வர்றவங்களுக்கு எங்க உதவி தேவைப்பட்டா தந்து ஒரு புது வாழ்வை அமைச்சுக்கிறதுக்கு வழி செய்யறோம். உங்களை பத்தின விவரங்களை உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க. என் பேரு மூர்த்தி. ஒரு கொலை செஞ்சுட்டு உள்ள வந்து 7 வருஷமாச்சு. இதான் விவரம். நீங்க வெளியே வந்ததும் சிறையில இருந்தோங்கிறதையே மறந்துடணும். தன்னம்பிக்கையோட புது வாழ்க்கைய தொடங்குங்க. வாழ எவ்வளவோ நல்ல வழிகள் இருக்கு. எங்க சங்கத்தோட அட்ரஸ் வார்டன் கிட்ட இருக்கு, தருவாரு. வாங்க, வழி காட்டுறோம். சட்டை பையை தொட்டு பார்த்து நோண்டினான் மூர்த்தி. சிறையில் வேலை செய்ததற்காக கொடுத்த 600 சொச்ச ரூபாய்க்கு நடுவில் சின்ன விலாச அட்டை இருந்தது. எடுத்தான். அண்ணல் காந்தி அன்பு சங்கம், ராதா நகர், குரோம்பேட்டை, சென்னை 44. நீச்சல் தெரியாமல் கடலில் விழுந்தவனுக்கு கட்டை கிடைத்தது போல திடீரென்று அவன் கண்கள் சிரித்தன. இந்த சங்கத்திற்கு சென்று பார்த்தால் என்ன? சட்டென்று பசித்தது. ஆரஞ்சு வாங்கலாமா? வேண்டாம், இது போதாது, வேறு வேண்டும், நிறைய வேண்டும். எழுந்து கொண்டான் மூர்த்தி. ஹோட்டலை தேடி நடந்தான். தென்பட்டது. ஆனால் பெரிய ஹோட்டல். உள்ளே செல்லும் வெளியே வரும் மனிதர்களை, அவர்கள் ஆடைகளை பார்த்தான். பின் தன்னையே பார்த்து கொண்டான். இப்போதைக்கு இது ஒத்துவராது என்று தீர்மானத்திற்கு வந்து மேலே நடந்தான். அந்த சாலையின் திருப்பத்தில் ஒரு அழுக்கான டீ கடை. கடைவாசலில் தேர்தல் சமயத்தில் அவசரமாய் நடப்பட்ட கொடி கம்பங்கள். சட்டையில்லாத மனிதர்கள் டீ உறிஞ்சி கொண்டிருந்தார்கள். சென்று 2 பன் வாங்கி கொண்டு வெளியே போட்டிருந்த 3 கால் பெஞ்சில் ஒரு காலுக்கு பதிலாக 4 செங்கல். அமர்ந்தான். எதிரே ஒருவன் படித்து கொண்டிருந்த காலை பேப்பரின் இந்த பக்கம், மனைவி வெட்டி கொலை, கள்ளக்காதல் எதிரொலி என்று மனசுக்குள் படித்தான். லேசாக சிரித்து கொண்டான். கடைக்காரனுக்கு காசு தந்துவிட்டு வேகமாக நடந்து
பஸ் ஸ்டாப் வந்து டவுன் பஸ்ஸுக்கு காத்திருக்கும் கும்பலோடு கலந்து நின்றான் மூர்த்தி. வியர்வை வழிய விசிலடிக்கும் கண்டக்டர்கள், என்ஜின் சூட்டோடு ஆக்சிலேட்டர் மிதிக்கும் டிரைவர்கள், வட்டம் மேடையில் போலீஸ்காரர், பாதை ஓரத்தில் இளநீர் வண்டிக்காரன், பக்கத்திலே சோப்பு சீப்பு கண்ணாடி. பாரு சார், கீரி பாம்பு சண்டை, கைரேகை பாக்குறீங்களாமா? இவ்வளவு பேர் வாழ்கிறார்கள், நாமும் வாழணும் என்னும் நம்பிக்கை வந்து அவன் உள்ளத்தில் முளைவிடத் துவங்கியது. பஸ் வந்தது, ஏறினான். பயணம் செய்து இறங்கினான். இரும்பு பாலம் ஏறி இறங்கி எக்மோரின் கவுண்டரில் டிக்கெட் வாங்கி நகர்ந்துவிட்ட எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறினான் மூர்த்தி. சுற்றிலும் மனித நெருக்கங்கள், நசுக்கல்கள். கல்லூரிக்கு மாணவர்கள், ஆபீஸுக்கு கிளார்க்குகள், கரிகாய் விற்க கூடைக்காரிகள், அவற்றை வாங்க ரிட்டையர்டுகள், சிகரெட் ஊதும் டை அணிந்த ரெப்ரசன்டேட்டிவ்கள், பேப்பர் படிக்கும் யாரோ யாரோ. நாமும் வாழணும் என்று மறுபடி எண்ணம் குதித்தது. எனக்காக இல்லாவிட்டாலும் ராஜாவுக்காக வாழணும். ராஜாவை தேடி கண்டுபிடித்து அவனை நானே வளர்த்து பெரிய மனிதனாக்கி குரோம்பேட்டை வர இறங்கிக் கொண்டான். கொஞ்சம் அலைந்து விசாரித்து ராதா நகரை கண்டுபிடித்த போது வானத்தில் மழைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. வெளிச்ச பகவான் மேகமெத்தைகளின் நடுவில் புகுந்து காணாமல் போயிருந்தான். மூர்த்தி நடையில் விரைவு காட்டி அந்த சின்ன போர்டை கண்டுபிடித்தான். அண்ணல் காந்தி அன்பு சங்கம் வரிசையாய் ஒரே மாதிரி கட்டிவிடப்பட்டிருந்த 8 வீடுகளில் முதலாவதாய் இருந்தது அந்த வீடு. அந்த வீட்டு வாசலில்தான் போர்டு. கொஞ்சம் தயக்கத்துடன் 2 படிகள் ஏறி வாசலுக்கு வந்து நின்றான். நிலைக்கதவுக்கு மேலே சின்ன சின்ன கலர் பாசி மணிகள் வெல்கம் என்றன. கதவு திறந்திருந்தது. பெரிய பூக்கள் டிசைன் போட்ட திரை தொங்கிக் கொண்டிருந்தது. கொஞ்சம் விலக்கி உள்ளே பார்த்தான். ஒரு சின்ன மேஜை தெரிந்தது. மேஜைக்கு அந்த பக்கம் சிறைக்கு வந்த அவள் தன் முகத்தை கலைமகளால் மறைத்து கொண்டு படித்து கொண்டிருந்தாள். மேஜைக்கு இந்த பக்கம் 2 வயர் பின்னிய நாற்காலிகள். அந்த சமூக சேவகியின் தலைக்கு மேல் சுவரில் காந்தி தாத்தா பல் இல்லாமல் சிரித்து கொண்டிருந்தார். அம்மா என்றான் மூர்த்தி. குரல் கேட்டு புத்தகத்தை தாழ்த்தி, அடடே வாங்க வாங்க உள்ள வாங்க என்றாள் அவள். வட்டமான முகம் பளீரென்று மஞ்சள் அடித்தது. குங்குமம் நெற்றியில் இல்லாமல் கொஞ்சம் இறங்கி புருவங்களுக்கிடையில் இருந்தது. அளவான அழகான கண்ணாடி. 30 வயது இருக்கலாம். மெல்லிய நிறத்தில் கதர் சேலை. இன்னும் உள்ளே வராமல் நின்று கொண்டிருந்தான். உள்ள வாங்க என்றாள் மறுபடி. வந்தான். உட்காருங்க. பரவாயில்லிங்க, சும்மா உட்காருங்க. இப்ப நீங்க கைது இல்ல, சுதந்திர மனுஷர். இப்போ நீங்க உட்காருங்க, இல்லன்னா நானும் நிக்கிறேன் என்று எழ, இல்ல இல்ல உட்கார்றேன் என்று அமர்ந்தான். எப்போ ரிலீஸ் ஆனீங்க? இன்னைக்கு தான். திடீரென்று உள்ளே குவா குவா என்று குழந்தை ஒன்று அழுதது. அதன் கொலுசு கால்கள் உதைத்து கொள்ளும் சத்தம் கேட்டது. ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன் என்று எழுந்து அவள் உள்ளே சென்றாள். மூர்த்தி அறையை பார்த்தான். எளிமையாக இருந்தது. சின்னதாக இருந்தது. ஓரத்தில் ஒரு புத்தக ஷெல்ஃப். அதில் சிகப்பு, ப்ளூ, பிரவுன் கலரில் முதுகு மட்டும் காட்டிக்கொண்டு புத்தகங்கள். ஒரு பக்க சுவரில் பிளாஸ்டிக் புத்தர். அவருக்கு கீழே லவ் காஸ்ட் நத்திங் என்ற வரிகள். அவன் அமர்ந்திருந்த பக்கத்தில் சுவரில் பச்சை நிறத்தில் 2 வரிகள். மனிதனுக்கு தேவை 3 கைகள், வலக்கை, இடக்கை, நம்பிக்கை. கைகளை துடைத்து கொண்டே அவள் வந்து அமர்ந்து கொண்டாள். ரொம்ப சின்னதுதான் எங்க சங்கம். தனியா ஆபீஸ் எல்லாம் கிடையாது. இது என் வீடுதான். அவர் LICல ஒர்க் பண்றாரு. 4-5 பேரா சோசியல் ஒர்க் பண்ணணும்னு சின்னதா ஆரம்பிச்சோம். இப்போ மொத்தம் 120 மெம்பர்கள் இருக்காங்க. சங்கத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேன். காஃபி எதுவும் சாப்பிட்றீங்களா என்றாள். இல்ல வேணாம், இப்பதான் என்றான். நீங்க முதல்ல என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? தனிப்பட்ட முறையில தொழில் ஒன்றும் செய்யல. ஒரு போட்டோ ஸ்டூடியோவில் வேலை பார்த்தேன். மாசம் 250 ரூபாய் சம்பளம். அப்போ உங்களுக்கு போட்டோகிராஃபி நல்லா தெரியுமா? ஓரளவுக்கு தெரியுங்க. ஒரு ஸ்டூடியோ வைக்க எவ்வளவு செலவாகும்? அது நிறைய ஆகுமுங்க. கேமரா, என்லார்ஜர், கெமிக்கல்ஸ், அது இதுன்னு. வேற என்ன தொழில் தெரியும் உங்களுக்கு? மளிகை கடை ஏதாச்சும்? அதெல்லாம் தெரியாதுங்க. போட்டோ ஃப்ரேம் போட தெரியும் எனக்கு. அவள் கொஞ்சம் யோசித்து பின், மூர்த்தி நீங்க ஒன்று செய்யுங்க. உங்களுக்கு எந்த இடம் விருப்பமோ அங்க அலைஞ்சு திரிஞ்சு சின்ன இடமா பாருங்க. உங்க தொழிலுக்கு தேவையான எல்லா சாமான்களும் சாமான்களாகவே வாங்கி தரதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எவ்வளவாகும் இந்த தொழிலுக்கு? 500 ரூபாய் இருந்தா போதுங்க. இடத்துக்கு அட்வான்ஸ் அது இதுன்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இருக்குங்க. நீங்க செய்யறதா சொன்ன உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. சம்பாரிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தந்துடுவேங்க நிச்சயமா என்றான் மூர்த்தி. இத பாருங்க, நாங்க கடனுக்கு பணம் கொடுக்கற தொழில் செய்யல. இந்த உதவியாதான் திரும்ப எதிர்பார்க்காம நாங்க செய்யறோம். எங்க சங்கத்தினால எத்தனையோ பேர் வாழ்றாங்கங்கிற திருப்தி தான் எங்களுக்கு வேணும். ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? மூர்த்திக்கு சுரீர் என்றது. வீடு 60 ரூபாயில் வாடகை வீடு.
7 வருடத்திற்கு முன்னால் இருந்தது. இப்போது வீடு இல்ல, தங்குறதுக்கு இனிமேதான் இடம் பார்க்கணும். என்ன இப்படி சொல்றீங்க? உங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் எங்க இருக்காங்க? அவன் முகம் சட்டென்று கருத்தது. எனக்கு பொண்டாட்டி இல்ல, புவனா என் பொண்டாட்டி இல்ல, அவ செத்து போயிட்டா, செத்து போயிட்டா என்று வெறி பிடித்தவனாய் கத்தினான். மூர்த்தி, அமைதியாயிருங்க. உங்க மனைவி மேல நீங்க இவ்வளவு வெறுப்படைஞ்சதுக்கு என்ன காரணம்னு நான் கேட்க போறதில்ல. ஆனா வேற ஒண்ணு கேட்பேன், சொல்றீங்களா என்றாள் அவள். கேளுங்கம்மா, உங்களை வற்புறுத்துறதா நினைக்காதீங்க. விருப்பம் இருந்தா மட்டும் சொல்லுங்க. நான் ஏன் இதை கேக்குறேன்னா, நியாயமா நேர்மையா வாழணும்னு உங்ககிட்ட துடிப்பு இருக்கு. நான் ரொம்ப பழகாட்டாலும் உங்க பேச்சுல சத்தியம் இருக்கிறது புரியுது. அப்படிப்பட்ட நீங்க ஒரு கொலைய செஞ்சிருப்பீங்கன்னு என்னால நினைச்சு பார்க்க முடியல. இல்ல, நான் கொலை செஞ்சேன், உண்மைதான். ஆனா விவரங்களை கேட்காதீங்க. அந்த நிகழ்ச்சிகளை நினைச்சு பார்க்க எனக்கு மனசு வரல என்றான் மூர்த்தி. சரி, உங்க இஷ்டம். வெளியே கரும் மேக கூட்டங்களின் உரசல் கர்ஜனைகள். நீண்ட மழைக்கு முன் ஒத்திகையாய் சின்ன சின்ன தூறல்கள் விழத் தொடங்கின. அப்ப நான் வரட்டுமா என்று எழுந்தான். முதல்லே சொன்னேன், விருப்பமில்லன்னா சொல்ல வேணாம்னு. அதுக்காக மழையில நனைஞ்சுகிட்டே போகணும்னு அவசியம் இல்ல. மழை நின்னதும் போகலாம். திரும்ப அமர்ந்து கொண்டான் மூர்த்தி. அத்தியாயம் 2. ஏவிஎம் ஸ்டுடியோவின் அந்த புளோரில் பரபரப்பும் கூட்டமும் அதிகம் இருந்தது. அந்த யூனிட்டில் இல்லாத சிலரும், அந்த படத்தில் நடிக்காத சில நடிகர் நடிகைகளும் கூட அங்கே அமர்ந்திருந்தார்கள். காரணம், பிந்துவுக்கு பர்த்டே. எத்தனையாவதோ தெரியாது, அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். இளமைகள் 2 படத்தின் பாடல் காட்சி ஒன்றின் கடைசி பகுதி படமாகிக் கொண்டிருந்தது. அது முடிந்த பின் பர்த்டே பார்ட்டி, அதனால் காத்திருந்தார்கள். பிந்து ஸ்கின் ட்ரெஸ் அணிந்து நின்று கொண்டிருந்தாள். டைரக்டர் சிவா அவள் அருகில் பாடல் காட்சியை விளக்கிக் கொண்டிருந்தார். விவரம் தெரியாத அசட்டு கணவன், விரகதாபம் மிக்க மனைவி. அழைக்கிறாள். கணவன் புரியாமல் விழிக்கிறான். அப்போது அவள் பாடுகிறாள். மிஸ் பிந்து, இப்ப நீங்க சங்கரனை அப்படியே அணைச்சுக்கிறீங்க. ஓகே சார் என்றாள் பிந்து. ஒரே டேக்கில நான் சொல்லணும் அத. எங்க ஒரு ரிகர்சல் என்றார் சிவா. அசட்டு கணவன் சங்கரன் சிகரெட்டை போட்டுவிட்டு எழுந்து கொண்டான். இவனா அசடு? பிந்து ரிகர்சலில் எல்லாம் செட் ஆனதும், வா அருகில் வா, இன்னும் அருகில் வா என்று பாடல் ஒலிக்க 10 பேர் முன்னிலையில் பிரமாதமாக கட்டி அணைத்து உதட்டை கடித்து கண்களை செருகி கையை வளைத்து ஆடினாள். கட் அண்ட் குட் என்றார் சிவா. ஒரு சின்ன பையன் நீண்ட சால்வையை கொண்டு வந்தான். பிந்து அதை போர்த்தி கொண்டாள். ஒரு புரொடக்ஷன் பையன் வந்து, கேக் மேல எத்தனை மெழுகுவர்த்தி வைக்கட்டும் என்றான். 5 வை. 5ஆ? ஆமா, நான் இந்த ஃபீல்டுல நுழைஞ்சு 5 வருஷமாச்சு. அதான் பிந்துவோட வயசு என்று சொல்லிவிட்டு சுற்றிலும் நாற்காலிகளில் அமர்ந்திருந்தவர்களை பார்த்து, எக்ஸ்கியூஸ் மீ ஆல், 1 மினிட்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று அவளது தனி மேக்கப் அறைக்கு சென்றாள். ரொம்பதான் வெட்கம் என்று ஒரு சி பத்திரிகை நிருபர் பி பத்திரிகை நிருபரிடம் சொல்ல, அவர் வாய் வெற்றிலைச்சாறு கீழே தெரிக்காமல் மூடிக்கொண்டே சிரித்தார். 10 நிமிடத்தில் பிந்து தேவதையாக வந்தாள். அவள் வரும் முன்னரே மேஜை வைத்து கேக் வைத்து கத்தி வைத்திருந்தார்கள். எல்லோரும் மேஜையை சூழ்ந்து கொள்ள 2 போட்டோகிராஃபர்கள் ரெடியானார்கள். பிந்து கேக்கில் தீபங்களை அணைத்து வெட்டினாள். கோரஸ் பாடி கொசு தட்டினார்கள். முதல் துண்டை எடுத்து, எனது மதிப்புமிக்க டைரக்டர் சிவாவிற்கு என்று 40 நெருங்கிக் கொண்டிருந்த அந்த இளைஞர் வாயில் திணித்தாள். அவர் ஒரு துண்டை எடுத்து, எல்லோர் சார்பிலும் பிந்து ஹாப்பி பர்த்டே டு யூ என்று அவள் வாயில் ஊட்டினார். பிளாஷ்கள் மின்னின. கேக் துண்டு துண்டாக்கப்பட்டு சின்ன சின்ன பிளாஸ்டிக் தட்டுகளில் வலம் வந்து கொண்டிருந்தது. கொண்டு வந்திருந்த சின்ன பெரிய பார்சல்களை அவளிடம் மாறி மாறி நீட்டினார்கள். வாங்கி வாங்கி இருக்கை ஏந்தி கொண்டு நின்று கொண்டிருந்த டிரைவர் கையில் அடுக்கி கொண்டு வந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து அனைவரும் பிரிய தொடங்க பிந்துவிடம் கண்ணாடி அணிந்த ஒரு நிருபர் வந்தார். என்ன பாஸ்கர் சார், சௌகரியமா என்றாள். ஏதோ ஒரு சின்ன பேட்டி வச்சுக்குவோமா? எப்போ? இப்பவே. எவ்வளவு நேரம்? சும்மா 3-4 கேள்விகள் மட்டும், 1/4 மணி நேரம். சரி வாங்க, நான் இப்போ ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கேன் என்று சுவரோரமாயிருந்த குஷன் சேரில் அமர்ந்தாள். எதிரே ஒரு ஸ்டீல் நாற்காலியை பிரித்து போட்டுக்கொண்டு அமர்ந்தார் பாஸ்கர். நோட்டை திறந்து பேனாவை திறந்து கொண்டார். புளோரில் காகித பூக்களை க்ளோஸ்அப் ஷாட் ஒன்று எடுத்துக்கொண்டிருந்தார் அசிஸ்டன்ட் டைரக்டர். படத்தில் ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் வருமோ? டிரைவர் மணி பார்சல்களை காரில் வைத்துவிட்டு வந்து நின்றான். மணி, நான் இந்த பேட்டி முடிஞ்சு வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆகும். நீ போய் 2 தம் அடிச்சுட்டு வந்துடலாம் என்றாள் பிந்து. மணி சென்று விட்டான். கேளுங்க, நீங்க திரையுலகத்துக்கு வந்து 5 வருஷமாச்சுன்னு சொன்னீங்க. எதை சாதனையா கருதுறீங்க? பாஸ்கர் சார், இப்போ நான் சொல்றத அப்படியே எழுதிக்கங்க. அப்புறம் நோட்டை மூடிட்டு இன்னொன்னு சொல்றேன். சாதனைன்னு நான் கருதுறது என் 53 படங்களையும் தான். அதை விட இந்த படங்கள் மூலமா எனக்கு கிடைச்ச ஆயிரக்கணக்கான ரசிகர்களை
நான் இதை விட பெரிய சாதனையா நினைக்கிறேன். எழுதிட்டீங்களா என்று அவர் நோட்டை மூடி, உண்மையிலேயே இந்த 5 வருஷத்துல என் சாதனை என்ன தெரியுமா? ஒரு பங்களா, ஒரு கார், பேங்க் அக்கவுண்ட்ஸ், நகைகள், பணம் 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 என்று சிரித்தாள் பிந்து. நிருபரும் சிரித்து கொண்டார். அடுத்த கேள்வி, உங்கள் திருமணம் பற்றி என்ன சொல்கிறீர்கள்? என் திருமணத்தை முடிவு செய்ய அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. சோ நான் எடுக்கிற முடிவுதான். ஆனா நான் கல்யாணமான பிறகு என்ன ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல என் ரசிகர்கள் ரசிப்பாங்களா? இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் சங்கடமான கேள்வி. உங்களுக்கும் டைரக்டர் சிவாவுக்கும் அஃபேர்னு செய்தி வருதே, அது பத்தி உங்க விளக்கம்? சிவா டைரக்ட் செய்யற 7 படத்துல தொடர்ந்து நடிச்சா பின்ன செய்தி வராதா? உண்மையில நான் அவர் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன். பாருங்களேன், நாளைக்கு பேப்பர்ல நான் சிவா வாயில கேக்கு வச்ச போட்டோவை போட்டு கீழே என்ன ரகசியமோன்னு போட்டுடுவாங்க. பொதுவா நான் இந்த மாதிரி செய்திகளுக்கு முக்கியத்துவம் தரதில்ல, மறுப்பும் சொல்றதில்ல. ஏன்னா அவங்க பத்திரிகை சேல்ஸுக்காக போடுறாங்க. அப்புறம் வேற கேள்வி எதுவும் இருக்கா? கடைசி கேள்வி, இது வரைக்கும் கிளாமர் ரோல்ஸ் நிறைய செஞ்சிருக்கீங்க. எக்ஸ்ட்ரீமா ஒரு படத்துல சென்சாரும் அனுமதிச்சா நியூடு சீன்ல நடிப்பீங்களா? ஒரு பெண் ரோட்ல நிர்வாணமா நடந்து போனா நீங்க ரசிப்பீங்களா இல்ல அருவருப்பீங்களா? நீங்க சொல்ற மாதிரி காட்சிகளை யாராலும் ரசிக்க முடியாது, அருவருப்பு தான் தோணும். என் ரசிகர்கள் ரசிக்காத காட்சிகள்ல என்னால நடிக்க முடியாது. தேங்க்யூ என்று நோட்டை மூடினார் பாஸ்கர். வரட்டுமா? ஈவினிங் ஒரு ஸ்டார் நைட் ப்ரோக்ராம் இருக்கு. உங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கா? சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் என்று சொல்லிவிட்டு நடந்து வெளியே வந்தாள். சின்ன பையன் அவள் சம்பந்தப்பட்ட மேக்கப் பெட்டிகளை கொண்டு வந்து காரில் வைத்தான். ஒரு அழுக்கு சட்டை டெக்னீஷியன் வந்து, மேடம் உங்களுக்கு போன் என்றான். ஃப்ளோருக்குள் சென்று ஓரத்தில் கீழே இருந்த ரிசீவரை எடுத்து ஹலோ என்றாள் பிந்து. நான் தான் ரமணி பேசுறேன் மேடம். என்ன, விஜய் டெக்ஸ்டைல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் படத்துல ஆக்ட் பண்ண ஒத்துக்கிட்டீங்களா? இல்லையே, யோசிக்கிறேன்னு தான் சொன்னேன். இங்க 2 மணி நேரமா அழிச்சாட்டியம் பண்றாரு. அட்வான்ஸ் கொண்டாந்துருக்காராம். 3 ஹவர்ஸ் போதுமா. லொகேஷன் எங்கேயா? ரிசீவர் பொத்தப்பட்டு ரமணி என்னவோ பேசி பிறகு கையை எடுத்து மகாபலிபுரம் என்றான். கமிங் சண்டே ஃப்ரீன்னு சொன்னீங்கல்ல என்றாள். ஆமா, அன்னைக்கு ஷாப்பிங் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். சண்டே மார்னிங் டைம் அவருக்கு கொடுத்துருங்க. மேடம் உங்களுக்கு ரெஸ்ட் முக்கியம், அதை விட 10,000 ரூபாய் முக்கியம் என்று போனை வைத்தாள் பிந்து. வெளியே வந்து காரில் ஏறிக்கொண்டாள். கிளம்பியது. மணி, அழியாத கோலங்கள் போடு என்றாள். ஒரு கையால் கார் ஓட்டி கொண்டு மற்றொரு கையால் கேசட் கேரியரில் தேடி எடுத்து டேப்பில் போட்டான். பூவண்ணம் போல நெஞ்சம். கண்ணை மூடிக்கொண்டாள். ரசித்தாள். அத்தியாயம் 3. ஒத்திகைக்கு பின்னே நாடகம் போல தூறலுக்கு பின்னே மழை. ராட்சசத்தனமாய் மழை. வீதியையே பார்த்து கொண்டிருந்தான் மூர்த்தி. அவள் எழுந்து உள்ளே சென்று 2 கப் காஃபியோடு வந்து மேஜை மேல் வைத்தாள். காஃபி எடுத்துக்கங்க என்றாள். எடுத்துக்கொண்டான். சாப்பிட்டு விட்டு கப்பை வைத்துவிட்டு அவள் முகத்தையே பார்த்தான். இதுவரைக்கும் யார்கிட்டையும் சொல்லல, உங்ககிட்ட சொல்லணும் மாதிரி இருக்கு. நடந்ததெல்லாம் சொல்றேன், சொல்லட்டுமா என்றான். ஐயோ, நான் வற்புறுத்தினேங்கிறதுக்காக சொல்ல வேணாம். பாவம், உங்களுக்கும் மனசு கஷ்டமாயிருக்கும். இல்லங்க, உங்ககிட்ட சொன்னா மனசுக்கு இதமா லேசா இருக்கும்னு நினைக்கிறேன். மூர்த்தி சொல்வதற்கு முன் மறுபடி வாசலை பார்த்தான். மழை ஆதிக்கம் செய்து கொண்டிருந்தது. மழை துளிகள் நீர் குமிழிகளாகி பொட்டென்று உடைந்து நீராகி ஓடி சகதியாகி மரங்களும் ஆடாமல் அசையாமல் அழுது கொண்டிருந்தன. அவன் 8 வருடங்கள் பின்னால் சென்றான். அப்போ எனக்கு வயசு 25. வழக்கம் போல 6 மணிக்கு எழுந்து 1 மணி நேரம் எக்ஸசைஸ் செஞ்சு குளிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸ்டூடியோவுக்கு போனேன். குட் மார்னிங் பிரசன்னா என்றேன். குட் மார்னிங் என்றான். சிகப்பாய், உயரமாய், அழகாய், எப்போதும் சிரிப்பாய் இருப்பான் பிரசன்னா. மூர்த்தி, உனக்கு இன்னைக்கு அவுட்டோர்னாரு மேனேஜர். எங்க? மயிலாப்பூர். என்ன கல்யாணம்? ரொம்ப நாளாச்சு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு. சாப்பாட்டை விடு, அதை விட கலர் கலரா பார்க்கலாமே. போடா, நான் நல்ல பிள்ளை. புத்தன் தான், போடா. நான் மேனேஜரிடம் சென்றேன். சொன்னார். 10 ரோல் எடுத்து போட்டுக்கொண்டு கேமராவை தோளில் மாட்டிக்கொண்டு டவுன் பஸ் ஏறி மயிலாப்பூர் வந்து கல்யாண மண்டபம் வந்தேன். ஐ போட்டோடி என்றான் ஒரு சின்ன பையன். என்ன எடுங்க மாமா என்றாள் ஒரு மருமகள். சிரித்துக்கொண்டே உள்ளே சென்று ஹீரோ ஆனேன். பிளக் பாயிண்டை தேடி பக்கத்து அறைக்கு சென்று செருகி பிளாஷுக்கு சார்ஜ் ஏற்றி கொண்டேன். கேமராவில் விளையாடத் துவங்கினேன். அப்போதுதான் திடீரென்று கேமராவுக்குள் ஒரு ஒளி வெள்ளம். அழகு சுடர் தெரிந்தது பெண்கள் பகுதியிலிருந்து. அவ்வளவு நிறமில்லை. ஆனால் ஒருமுறை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிவிட முடியாது. உடல் அமைப்பு அப்படி, கண் அப்படி, கழுத்து அப்படி. அது தப்பு, அவை அப்படி. அடிக்கடி சிரித்து சிரித்து பளிங்கு தரையில் சோழிகளை கொட்டினாள். அடிக்கடி அவளையே பார்த்தேன். அசட்டுத்தனமாக சிரித்தேன். மாப்பிள்ளை பெண்ணை
ஏராளமான தம்பதிகளோடு மாற்றி மாற்றி எடுத்தேன். மறுபடி பிளாஷுக்கு சார்ஜ் ஏற்ற பக்கத்தறைக்கு சென்று பிளக்கில் செருகிவிட்டு நின்றேன். அப்போது அவள் தட்டில் என்னவோ கொண்டு வந்து அந்த அறையில் வைத்தாள். எனக்கு துணிச்சல் யாரோ தந்தார்கள். உங்களை ஒரு போட்டோ எடுக்கட்டுமா? அதான் நிறைய எடுத்தீங்களே என்று சிரித்தாள். அதெல்லாம் குரூப்பா, இப்போ தனியா ஒண்ணு. சரி என்றாள். சுவரோரம் நிற்க வைத்து அவசரமாக கிளிக் செய்தேன். உங்களுக்கு ஒரு காப்பி இதுல தரட்டுமா? நிச்சயமா எனக்கு வேணும் என்றாள். எங்க தரது? அட்ரஸ் வேணும்னு கேட்டுட்டு போங்களேன் என்று சிரித்து என்னிடம் பேப்பர் வாங்கி பேனா வாங்கி எழுதி தந்தாள். ஏமாற்றம் என்றேன். என்ன? அட்ரஸ்ல உங்க பேர் எழுதுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். வெறுமனே அட்ரஸ் எழுதிட்டீங்க. உங்க பேரு? சஸ்பென்ஸ். இப்படியெல்லாமா பேர் வைக்கிறாங்க? புவனா என்றாள். சிரித்தாள். சிரித்தேன். சிரித்து கொண்டோம். அது முதல் சந்திப்பு. அப்புறம் பல சந்திப்புகள். புவனா என் நினைவு முழுவதையும் நிரப்பிக்கொண்டாள். எனது தூக்க நேரத்தை கெடுத்தாள். ஸ்டூடியோவில் மேனேஜரிடம் திட்டு வாங்கி கொடுத்தாள். 2 மாதத்திற்கு பின் அவள் புவனா அல்ல, என் காதலி. அவளுக்கு அப்பா இல்லை, அம்மாதான், ஒரு தம்பி. வசதியான குடும்பம் அல்ல. அப்பாவின் பென்ஷனில் கொஞ்சம் பேங்கில் இருந்த பணத்தின் வட்டியில் காலம் ஓடிக்கொண்டிருந்தது. எனக்கு கேட்பதற்கு ஆள் இல்லை, புவனாவுக்கு மறுப்பதற்கு ஆள் இல்லை. பின் என்ன? மிக எளிமையாக திருமணம் கோயிலில் நடந்தது. பிரசன்னா தனிப்பட்ட முறையில் நிறைய போட்டோ எடுத்தான். அப்புறம் 1 மாதம் முழுவதும் சொர்க்கம். பார்க், பீச், சினிமா, ஹோட்டல் என்று சுற்றிய பின் கட்டிலை சுற்றினோம். புவனா புவனா. எனக்கு புவனாவை தவிர வேறு உலகமே தெரியவில்லை. வாழ்க்கை இவ்வளவு இனிமையாக கூட இருக்குமா என்று வியந்தேன். அன்று இரவு கட்டிலில், உங்களுக்கு ஒரு விடுகதை போடட்டுமா என்றாள் புவனா. போடு என்றேன். வயல்ல விதை போட்டா என்ன வரும்? பயிர். கல்யாணம் பண்ணி கட்டிலே கதின்னு இருந்தா என்ன வரும்? ஏய் ஏய், உண்மையாவா என்று அவள் வயிற்றை கிள்ளினேன். நாணத்தில் தலை குனிந்தாள். நான் அடுத்த 8வது மாதத்தில் இந்தியாவின் மக்கள் தொகைக்கு என் பங்காய் ஒன்றை சேர்த்தேன். ஆண் குழந்தை. அழகாய் தலை நிறைய சுருள் முடியோடு, உப்பலான கன்னத்தோடு, சிரிக்கும் கண்களோடு. நான் பெருமிதத்தில் பூரித்து போனேன். நண்பர்களை அழைத்து சின்ன விழாவாய் நடத்தி அவனுக்கு ராஜா என்று பெயர் சூட்டினேன். ஸ்டூடியோ நேரம் போக ராஜாவை கொஞ்சினேன். அவன் தூங்கும்போது புவனாவை கொஞ்சினேன். 1 மாதம் கழித்து வாழ்க்கையில் லேசாக பிசிறு தட்ட ஆரம்பித்தது. என்னவோ தெரியவில்லை. புவனாவுக்கு முன்போல் என்மேல் ஆசையில்லை. எரிந்து விழுந்தாள். சின்ன சின்ன சண்டைகள். உடல்கள் இணையும் போது ஊடல்கள் பறந்துவிடும். ஆனால் மறுநாளே பிறந்துவிடும். ஆனாலும் வாழ்க்கை அழுத்து விடவில்லை. அன்று ஏதோ ஒரு தேசத் தலைவர் மண்டையை போட்டு விட்டதால் ஸ்டூடியோவை மூடிவிட்டார்கள். என்ன மூர்த்தி, என் ரூமுக்கு போவோமா? போய் கேரம் போர்டு விளையாடலாம் வாடா என்றான் பிரசன்னா. இல்லடா, இன்னைக்கு பூரா நான் வேற ப்ரோக்ராம் போட்டுட்டேன். நேரா வீட்டுக்கு போய் அவளையும் ராஜாவையும் அழைச்சிக்கிட்டு மத்தியானம் சினிமா, சாயங்காலம் பீச், ராத்திரி ஹோட்டல் என்றேன். சரி, நான் போய் தூங்குறேன் என்று சென்று விட்டான் பிரசன்னா. நான் 1 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு வாயில் விசிலோடு நடையில் துள்ளலோடு வீட்டிற்கு வந்தேன். வா வா, புரோகிராமா போடுற என்றது வாசல் கதவில் தொங்கிய பூட்டு. ச, காய்கறி வாங்க போயிருப்பாள் என்று நினைத்து கொண்டு பக்கத்து வீட்டில் சாவி வாங்கி கதவை திறந்து உள்ளே வந்து என் அறையில் வெறுப்பாய் விழுந்தேன். மணி 11, இன்னும் வரவில்லை. மணி 12, இன்னும் வரவில்லை. மணி 1, இன்னும் வரவில்லை. எனக்கு எரிச்சலாய் வந்தது. வேறெங்கே போய் தொலைத்தாள்? தூளியில் ராஜா அழுதான். அவனை தூக்கி சமாதானப்படுத்தி அமுல் ஸ்ப்ரே கொடுத்து மறுபடி தூங்க வைத்தேன். வீட்டை பூட்டி பக்கத்து வீட்டில் சாவி தந்துவிட்டு பிரசன்னாவின் அறைக்கு வந்தேன். அவளுக்கு உடம்பு சரியில்லடா பிரசன்னா, வா கேரம் விளையாடலாம் என்று கேரம் விளையாடி எனது திட்டத்தை மனதில் கரைத்து கொண்டேன். இரவு 8 மணிக்குத்தான் வீட்டுக்கு வந்தேன். புவனா, காலையில நான் 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தேன் என்றேன். ஏங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா? தெருக்கோடியில் இருக்கே அந்த பேங்க் மேனேஜர் வீடு, அங்கதான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்றாள். நீ எப்போ வந்த? கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு வந்துட்டேன். 11 மணிக்கெல்லாம் வீட்டில தான் இருந்தேன். பொய். புவனா ஏன் பொய் சொல்கிறாள்? எனக்கு புரியவில்லை. 4 தினங்கள் சென்ற பின் அன்று என் கண்களை குறுக்க வைத்தது, புருவங்களை நெரிக்க வைத்தது அந்த பொருள். என் அறையில் கட்டிலுக்கு கீழே அணைந்து போன சிகரெட் துண்டு. எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. பின் யார் யார்? எனக்கு தெரியாமல் என் அறையில் எனக்கு உடலெங்கும் வியர்த்து போனது. புவனாவை அழைத்தேன். புவனா, இன்னைக்கு என்ன பார்க்க யாராச்சும் வந்தாங்களா? இல்லையே. சொந்தக்காரங்க யாராவது? யாரும் வரலங்க. உன் தம்பி சங்கர் வந்தானா? இல்லைங்க. ஏங்க? ஒண்ணுமில்ல, இந்த சிகரெட் துண்டு என்று அமைதியாக எடுத்து அவளிடம் காட்டினேன். மறந்துட்டேனே, காலையில தம்பி வந்தாங்க. வந்து 10 ரூபாய் கைமாத்தா கேட்டான்.
நான் என்ன தெருவுல போறவனுக்காடா கொடுக்குறேன்? இதுல என்னடா கைமாத்து? வச்சுக்கன்னு பணம் கொடுத்தேன். கழுத எத்தனை தடவை சொன்னாலும் நிப்பாட்ட மாட்டேங்கிறா இந்த பழக்கத்தை என்று அமைதியாய் சொல்லிவிட்டு அந்த சிகரெட் துண்டை எடுத்து மூலையில் குப்பை கூடையில் போட்டாள் புவனா. அந்த சமாதானம் எனக்கு போதவில்லை. முதலில் வரவில்லை என்றால் பின் வந்ததாக சொன்னால் ஸ்பஷ்டமாக பொய்மை தெரிந்தது. புவனா பொய் சொல்கிறாள் என்றால் அது யார்? எனக்கு உள்ளம் வலித்தது. 2 நாளைக்கு பின்னர் என் உள்ளத்திற்கு மற்றுமொரு வலி காத்திருந்தது. அந்த புதுப்புடவை ரூபத்தில் கட்டிவிட்டு அவிழ்த்து கொடியில் போடப்பட்டிருந்த அந்த புதுப்புடவை. இந்த டிசைனில் இவளிடம் புடவையே இல்லையே. இரவு அவளே அந்த புடவையை எடுத்து வந்து என் கையில் கொடுத்தாள். நேத்து வாங்கினேங்க, நீங்க செலவுக்கு தர பணத்துல மிச்சப்படுத்தி வாங்கினேன். 110 ரூபா, நல்லா இருக்கா என்றாள். கோபமாக? சாச்சா, கட்டிக்கிட்டு வரட்டுமா? ஏற்கனவே கட்டியாச்சு போலிருக்கே. ஆசையா இருந்தது, கட்டி பார்த்தேன். இப்போ உங்களுக்காக என்று புடவையுடன் எழுந்தாள். புடவை வேணும்னு சொல்லியிருந்தா நானே ஒன்று வாங்கி கொடுத்துருப்பேன் போனா. அந்த அளவுக்கு ஆண்டவன் புண்ணியத்துல ஏதோ கொஞ்சம் வசதி இருக்கு. நீ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துதான் வாங்கணும்னு அவசியம் இல்லை போனா. தப்புன்னா மன்னிச்சிடுங்க என்று அடுத்த அறைக்கு சென்றாள். நான் ஸ்டூடியோ சம்பந்தப்பட்ட கணக்கு ஒன்றை எழுதத் தொடங்கினேன். ஒரு பிலிம் வாங்கிய பில் தேவைப்பட்டது. எழுந்து சட்டை பேண்ட் பைகளில் பார்த்தேன். இல்லை. மேஜை டிராயர்களில் இல்லை. அலமாரியிலும் இல்லை. எங்கே போட்டேன்? ஒருவேளை தேவையில்லை என்று கிழித்து போட்டு விட்டேனோ? குப்பை கூடையை கீழே கொட்டினேன். நான் தேடிய பில் கிடைக்கவில்லை. ஆனால் நான் தேடாத 2 காகித துண்டுகள் என் கண்ணில் பட்டன. அச்சாய் சிகப்பு நிற ஸ்கெட்ச் பென்சிலில் எழுதப்பட்டிருந்ததால் என்னை கவர்ந்தது. 2 துண்டுகளையும் எடுத்து இணைத்து பார்த்தேன். அதிர்ந்தேன். புவனாவுக்கு அன்பு பரிசு, குமார். முகம் முழுவதும் வியர்த்து நனைந்தது. குமார் யார் அவன்? புவனாவுக்கு, என் மனைவிக்கு அன்பு பரிசு. ராஸ்கல் பரிசு கொடுத்திருக்கிறான், இவள் வாங்கியிருக்கிறாள். அப்படியென்றால் இந்த புடவை? என் நரம்புகள் புடைத்தன, மயிர்கால்கள் சிலிர்த்தன. புவனா என்று கத்தினேன். என்னங்க என்று ஓடி வந்தாள். கண்கள் சிவக்க அவளை நெருங்கினேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? பளிச்சென்று 5 விரல்களும் அவள் கன்னத்தில் பதிந்தன. நிலை தடுமாறி கீழே விழுந்தாள். யாரடி வாங்கி கொடுத்தது இந்த புடவைய? நான் தான். பொய் சொல்லாதடி கழுத என்று கத்திக்கொண்டு அவள் தலைமுடியை பற்றி எழுப்பினேன். சொல்லு, யாரடி அந்த குமார்? எத்தனை நாளா பழக்கம்? எந்த அளவுக்கு பழக்கம்? புவனா தலையை கவிழ்த்து கொண்டு அழுதாள். 5 நிமிடத்திற்கு மேல் கேவி கேவி அழுதாள். பின் தயங்கி தயங்கி சொன்னாள். பேங்க் மேனேஜர் பையனாம் குமார். காலேஜில் படிக்கிறானாம். படிக்க கதை புத்தகம் கொடுத்து கொஞ்சம் பழக்கமாம். எப்போதாவது வருவானாம். சினிமா பற்றி பேசுவார்களாம். நேற்று பம்பாயிலிருந்து வந்தானாம். அவன் அக்காவுக்காக அந்த புடவையை வாங்கி வந்தானாம். அதே டிசைன் அவன் அக்காவிடம் இருந்ததால் பரிசாக இவளிடம் தந்தானாம். புவனாவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். அவளை நெருங்கி சரசரவென்று புடவையை அவள் உடலில் இருந்து உருவி தரையில் போட்டேன். அடுப்பறை சென்று தீப்பெட்டி எடுத்து வந்து கிழித்து அதன் மேல் போட்டேன். எரிந்தது, அணைந்தது, சாம்பலாகியது. இத பாரு புவனா, இதான் என் கடைசி எச்சரிக்கை. இந்த மாதிரி இன்னொரு தடவை எதுவும் நடந்தா இந்த புடவை மாதிரியே உன்னையே அழிச்சிடுவேன். என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் பொண்டாட்டியா இருக்கணும். என்னோட வாழ இஷ்டம் இருந்தா இரு, இல்லனா இந்த நிமிஷமே வெளியே போயிடு என்று கத்தினேன். அவள் இன்னும் அழுது கொண்டிருந்தாள். தவறை உணர்ந்து அழுகிறாளா, இல்லை தெரிந்துவிட்டதே என்று அழுகிறாளா? அடுத்த வாரத்தில் நடந்தது அந்த நிகழ்ச்சி. என்னை 7 வருடம் இந்த உலகத்தை மறக்க வைத்த நிகழ்ச்சி. காலையில் ஸ்டூடியோவிற்கு புறப்படும் முன், போனா இன்னைக்கு ராத்திரி ஸ்டூடியோவில இருந்து அப்படியே தாம்பரம் போறேன். நைட்டு நிச்சயதார்த்தம், காலையில முகூர்த்தம் எல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலதான் வருவேன். ராஜா ராத்திரியெல்லாம் அழுதுகிட்டே இருந்தான். டாக்டர் அம்மா கிட்ட காட்டிட்டு வா என்று சொல்லிவிட்டு புறப்பட்டேன். ஒரு முக்கியமான ஆர்டர் அன்று தர வேண்டி இருந்ததால் எனக்கு ஸ்டூடியோவிலேயே டார்க் ரூம் வேலைகள் நிறைய இருந்தன. ஆகையால் எனக்கு பதிலாக பிரசன்னா தாம்பரம் போய்விட்டான். நான் வீட்டுக்கு கொட்டாவியோடு கிளம்பிய போது மணி 11. வீட்டுக்கு வந்து வாசலில் நின்று கதவை தட்ட கையை ஓங்கிய கையை அப்படியே நிறுத்திவிட்டேன். உள்ளே லேசாக சிரிப்பொலிகள். எனக்கு சிலிர்த்தது. வளையல் சத்தங்கள், சிரிப்புகள். எனக்கு ரத்தம் சூடானது. கூடத்தில் ராஜா வீல் வீல் என்று அலறிக் கொண்டிருந்தான். கதவை 2 முறை உதைத்து பாய்ந்து ஆவேசமாக தள்ளினேன். ஓ, அந்த காட்சி! போர்வையை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் அவள், என் மனைவி. அதே நிலையில் அவன், எவனோ, குமாரோ. என் முகத்தின் தசைகள் இறுகின. கண்கள் வெளியே வந்துவிடும் போல பிதுங்கின. அவன் பரபரப்பாக கைலியை கட்டிக்கொண்டு எழுந்தான். புவனாவுக்கு முகம் வெளுத்து போய்விட்டது. நான் பரபரப்பாக தேடினேன். ஸ்டீல் நாற்காலி என் கண்ணில் பட்டது. அதை எடுத்தேன். ராஸ்கல் என்று ஊர் முழுக்க கேட்க கத்தினேன். நாற்காலியை ஓங்கினேன் அவனை நோக்கி. கூடத்தில் ராஜா வீல் வீல் என்று அலறிக் கொண்டிருந்தான்.
ஸ்டீல் நாற்காலி ரத்தம் உணர்ந்தது. ஐயோ என்று சாய்ந்தான் அவன். வீட்டுக்குள் யார் யாரோ ஓடி வந்தார்கள். நான் அவள் மேல் 2ஆம் முறையாக நாற்காலியை ஓங்கிய போது தடுக்கப்பட்டேன். சில பேரால் பிடிக்கப்பட்டேன். கூடத்தில் ராஜா வீல் வீல் என்று அலறிக் கொண்டிருந்தான். என் செய்கை என் வரையில் நியாயம். ஆனால் சட்டத்திற்கு அது அநியாயம். ஆகவே குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட மூர்த்திக்கு ஈபிகோ 302 செக்ஷன் படி 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன் என்றார் நீதிபதி. 7 வருடங்கள் 7 வருடங்கள். வெளியே மழை நின்றிருந்தது. மூர்த்தியின் கண்களில் இருந்து கண்ணீர் புறப்பட்டு கன்னத்தில் பயணம் செய்து காலரில் பொட்பொட்டென்று விழுந்து கொண்டிருந்தது. இடையில் ஒன்றுமே பேசாமல் அவ்வளவையும் கேட்டுக்கொண்டிருந்த அவள் கண்ணாடியை கழற்றி புடவை தலைப்பால் விழி ஓரங்களை துடைத்து கொண்டாள். ஓ, உங்க நினைவுகளை கிளறிவிட்டு உங்க மனசை புண்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்றாள். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நினைச்சாலே எனக்கு சிரிப்பா வருது. இப்படிப்பட்ட பொண்ணையா விழுந்து விழுந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு. மூர்த்தி, எந்த ஒரு செயலுக்கும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் காரணம். இப்போ இந்த கொலையை நீங்க சாதாரணமா செய்வீங்களா? அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தானே செய்ய தூண்டுச்சு. இந்த 7 வருஷத்துல உங்க மனைவி எவ்வளவோ மாறி இருக்கலாம். தவறெல்லாம் உணர்ந்து இப்போ நல்லவங்களா மாறி இருக்கலாம் இல்லையா என்றாள் அவள். இன்னொரு தடவை அவளை பத்தி பேசாதீங்க தயவு செய்து. என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. ஆனா என் ராஜாவை அவகிட்ட இருந்து அழைச்சிக்கிறதுக்காக அவளை நான் தேடித்தான் ஆகணும். தேடி என் மகனை ஒப்படைக்க சொல்லி அவனை நானே வளர்த்து பெரிய மனுஷனா ஊர் புகழ்ற உன்னத மகனா வளர்க்க போறேன். இனிமே அதுதான் என்னோட ஒரே லட்சியம். உங்க யோசனைக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க. இடம் பார்த்துட்டு அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன், வரேங்க என்று எழுந்தான் மூர்த்தி. வீட்டை விட்டு வெளியேறி ஈர ரோட்டில் நடந்தான். அத்தியாயம் 4. ஓ, கவாஸ்கர் இஸ் கோயிங் டு பி அவுட். எஸ், ஹி இஸ் அவுட். காட் பிஹைண்ட் த விக்கெட். சே என்று பாக்கெட் டிரான்சிஸ்டரை ஆஃப் செய்தால் பிந்து சோப் கையை நீட்டி. நீளமான பாத் டப்புக்குள் சோப்பு நுரை குவியல்களுக்குள் படுத்திருந்தாள் பிந்து. மெதுவாக கைகளை கால்களை அசைத்து கொண்டிருந்தாள். அருகிலேயே பச்சை நிற இன்டர்காம் சினுங்கியது. ஹலோ என்றாள். குட் மார்னிங் மேடம். ரமணி. குட் மார்னிங் ரமணி. ஃப்ரம் பாத்ரூம். தெரியும், உங்க நேரம் எனக்கு தெரியாதா? என்ன விஷயம் ரமணி? சிவா வந்திருக்காரு. என்ன விஷயமா? புது படத்துக்கு டிஸ்கஷனா? சரி, என் ரூம்ல வெயிட் பண்ண சொல்லு, வந்துடுறேன் என்று வைத்துவிட்டு நுரைகளை விலக்கி மிதமான சூட்டோடு உடலுக்கு ஒரு வாஷ் கொடுத்துவிட்டு எழுந்தாள். உயரமான கண்ணாடி முன் நின்றாள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா ஒரு படத்துல சென்சாரும் அனுமதிச்சா. நியூட் சீன்ல நடிப்பீங்களா? உடலை திருப்பி திருப்பி பார்த்தாள். நடித்தால் என்னவாம்? யூ ஹாவ் த ஸ்ட்ரக்சர் பிந்து என்று கண்ணாடி பிந்துவை தட்டினாள். ஒரு மேக்சியை போட்டுக்கொண்டு 10 நிமிடத்தில் தன் அறைக்கு வந்தாள். பிலிம்ஃபேர் புரட்டி கொண்டிருந்தார் சிவா. குட் மார்னிங் பிந்து என்றார். வெரி குட் மார்னிங். ஏக் மினிட் பிளீஸ் என்று சென்று மேக்கப் டேபிள் முன் அமர்ந்தாள். ஓவியனின் மேஜை போல வண்ண வண்ண குப்பிகள், நெயில் பாலிஷ் மட்டும் 20க்கும் மேலே வரிசையாய் வைத்திருந்தாள். 15 நிமிடம் ஒப்பனை வேலைகள் செய்த பின் சிவாவின் எதிரில் வந்து அமர்ந்து கொண்டாள். பிந்து, காட்டு என்றார் சிவா. ஒய் காட்டு காட்டினாள். ஒரு சாக்லேட்டை எடுத்து நிர்வாணமாக்கி அவள் வாயில் போட்டார். அசோக் மேத்தா படத்துல ஷியாம் இல்ல, இப்போ நான் தான் டைரக்ஷன். ஹாப்பி. மறுபடியும் காட்டு என்று இன்னொரு சாக்லேட்டை தோல் உரித்து போட்டார். நீதான் ஹீரோயின், நித்யாவை தூக்கியாச்சு. இப்போ அது சம்பந்தமா நாம மேத்தாவை நேர்ல சந்திக்க போறோம். நிஜமாவா? ஹேய் ஹேய், ஹாப்பி. நினைக்கவே இல்ல. டபுள் ரோல் இல்ல? ஆமா, அட்டகாசமான ரோல்ஸ், ஸ்ட்ராங் தீம். இந்த படம் டெஃபினட்டா சில்வர் ஜூப்ளி. சரி, சீக்கிரம் கிளம்பு. இதுவரை எந்த படத்திலும் நடிக்க ஒப்புக்கொள்வதற்கு தயாரிப்பாளர் வீட்டுக்கு சென்றதில்லை. அவர்கள்தான் இங்கே வந்து கால் ஷீட்டுக்கு கெஞ்சி இவள் யோசித்து பிகு செய்து, ஏன் சிவா, நாம அங்கே போகணுமா? என்னமோ சரண்டர் ஆகிற மாதிரி இல்ல. ரெண்டாவது, நிஜமாவே எனக்கு 83 வரைக்கும் டைட் கால் ஷீட்ஸ். இத பாரு பிந்து, இந்த சான்ஸை உதறினா அதனால நீ ஹிந்தி ஃபீல்டுல நுழையிற சான்ஸையே உதர்ற. மேத்தாவோட 12 ஹிந்தி படம் சில்வர் ஜூப்ளி. இந்த கால்ஷீட் பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எழுந்து அவர் அருகில் வந்தாள். அவர் தோளில் சாய்ந்தாள். கோபமா சிவா? நீங்க சொல்லி நான் எதையும் மீறி இருக்கேனா? ஓகே என்றாள் பிந்து. நவ் யூ ஆர் மை பிந்து என்று அணைத்து கொண்டார் சிவா. ஏற்கனவே நம்மளை பத்தி எக்கச்சக்கமான கிசுகிசு இருக்கு. நெருப்பில்லாம புகையாது. நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த பிந்துவுக்கும் டைரக்டர் சிவாவுக்கும் ஏதோ 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 இருக்கு என்று சிரித்துவிட்டு அவள் முகத்தை தன் முகத்தால் நெருங்கினார். உதடுகள் பேசின. சிவா, படங்கள் பத்தியே தான் நாம பேசுறோம். நம்மளை பத்தி ஒரு நாள் பேசி ஒரு முடிவுக்கு வரணும் என்றாள். என்ன பெருசா பேச போற? இந்த மேத்தா படம் முடியட்டும், உடனே இன்விடேஷன் அடிச்சிடுவோம். உன்னை சந்திப்பேன்னு தானோ என்னவோ. 36 வயசு வரைக்கும் நான் கல்யாணம் ஆகாமையே இருக்கேன்.
ஆமா, அன்னைக்கு உனக்கு எத்தனையாவது பர்த்டே பிந்து? 28. அடி பாவி, 2 into 8ஆவே தெரியுதே. எப்படி பிந்து? பிகாஸ் ஐ எம் வர்ஜின். எனக்கு தெரியாதா என்று அவள் இடையை கிள்ளினார். சரி போலாமா என்று எழுந்து கொண்டார் சிவா. மாடிப்படிகளில் இறங்கிய போது ஒரு சின்ன பஞ்சு குவியல் பிந்துவை நோக்கி ஓடி வந்தது. தூக்கி கையில் வைத்துக்கொண்டு தடவி கொடுத்தாள் பிந்து. சிவா, இந்த முயலை வளர்க்கறதுக்கு தினமும் 5 ரூபாய்க்கு மேல ஆகுது என்றாள். தேவதானா என்றான். இதெல்லாம் வெறும் நியூஸ்க்காக சிவா என்றாள். ரமணி அவர்களிடம் வந்தான். என்ன ரமணி, திருநெல்வேலியிலிருந்து 4 பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு ரசிகர் மன்றம் வைக்கணுமா? உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் தரணுமா? எல்லாத்தையும் விட உங்களை முதல்ல பார்க்கணுமா? ரொம்ப அவசரமா போறேன் ரமணி. காலையில 9 மணிக்கு வந்தாங்க. அதுக்காக என் போட்டோ ஒன்ன கொடு, 200 ரூபாய் டொனேஷனா கொடு, எப்பவும் என் அன்பு உண்டுன்னு சொல்லு. வாங்க சிவா போகலாம் என்று நடந்தாள். வெயிட்டிங் ரூமில் அமர்ந்திருந்த 4 பேருக்கு பிந்துவும் சிவாவும் நடந்து வருவது தெரிந்தது. காலர்களுக்குள் குறுகுறுத்தது. முதலில் என்ன பேசுவது என்று 108வது தடவையாக ஒத்திகை பார்த்து கொள்ள அவள் அவர்களை கடக்கும்போது முகத்தை திருப்பி ஒரு சிரிப்பை வீசிவிட்டு கடந்து சென்று சிவாவின் காரில் ஏறிக்கொள்ள கார் புறப்பட்டு செல்ல 4 பேரும் விழித்து கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 5. சமூக சேவகியின் வீட்டை விட்டு புறப்பட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி மாம்பழத்தில் நடந்தான். பசித்தது. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டான். தலையை லேசாக வலித்தது. சோர்வாய் இருந்தது. படுக்க வேண்டும் போல், தூங்க வேண்டும் போல் இருந்தது. எதிரே தெரிந்த ஒரு லாட்ஜிற்கு சென்று தனியறை எடுத்து கட்டிலில் படுத்தான். தூங்கி போனான். மூர்த்தி விழித்தபோது ஒரே இருட்டு. அறையை விட்டு வராந்தாவுக்கு வந்து சாலையை பார்த்தான். அமைதி. எப்போதாவது ஒரு ரிக்ஷா ஓடியது. மணி என்ன இருக்கும்? 12ஆக இருக்கலாம், 1ஆக கூட இருக்கலாம். அட, எவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோம். தூரத்து இருட்டை கொஞ்ச நேரம் பார்த்தான். பொழுது விடிந்ததும் என்ன செய்யலாம்? முதலில் தான் குடியிருந்த ஸ்டேஷன் ரோட்டில் உள்ள வீட்டில் சென்று விசாரிக்க வேண்டும். அவள் இன்னும் அங்கேயே இருப்பாளா? சந்தேகம்தான். அங்கே இல்லை என்றால் திருவல்லிக்கேணி சென்று அவள் அம்மாவின் வீட்டிற்கு சென்று பார்க்க வேண்டும். அங்கேயும் சந்தேகம்தான். 1ஆ 2ஆ? 7 வருடங்களில் மனித வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ வாய்ப்பிருக்கிறது. பழைய ராஜ் ஸ்டுடியோவிற்கு செல்ல வேண்டும். முதலாளி மேனேஜரை பார்க்க வேண்டும். பிரசன்னா இன்னும் அங்கேயேதான் வேலை பார்த்து கொண்டிருப்பானா? பிரசன்னாவை பார்க்க வேண்டும். கதை கதையாக பேச வேண்டும். 2 தடவை மட்டும் சிறைக்கு வந்து சந்தித்தான். அப்புறம் ஏன் வரவில்லை? சும்மா ஜெயிலுக்கு வந்து ஒரு கைதியிடம் என்னத்தை பேசுவது? பிரசன்னாவுக்கு கல்யாணம் ஆகியிருக்குமா? என் மகன் ராஜா இப்போது 8 வயதில் எப்படி இருப்பான்? ஸ்கூலில் படித்துக்கொண்டு விளையாடிக்கொண்டு அப்பா என்ற சொல்லையே மறந்து கொண்டு. மூர்த்திக்கு திடீரென்று இவ்வளவு பெரிய உலகில் ஒரு சின்ன மூலையில் தான் வாழ்ந்துவிட முடியுமா என்று லேசாக ஒரு சந்தேகம் வர உடனடியாக அதை விரட்டி அடித்த பொழுது மாடியேறி வராந்தாவில் ஒருவன் நடந்து வந்தான். சின்ன வெளிச்சத்தில் அவன் லுங்கி கட்டி இருந்தது, சட்டை போடாதது தெரிந்தது. அவன் மூர்த்தியை தாண்டி அடுத்த அறை கதவை தட்டினான். யார் யார் என்ற அலுப்பு முனகல் உள்ளிருந்து வர கதவு திறக்கப்பட்டது. இவன் அவனிடம் என்னவோ கிசுகிசுவாக பேசினான். எவ்வளோயா என்று அறைக்காரன் கேட்டது மூர்த்திக்கு கேட்டது. உள்ளே சென்று திரும்பி வந்து லுங்கி ஆளிடம் தர அவன் எண்ணினான். பணம். அனுப்புறேன் சார் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து மூர்த்தியிடம் வந்தான் லுங்கி. என்ன சார், தூக்கம் வரலையா? ஆமா. வேணுமா? என்ன? சுத்தமான சரக்கு சார். என்ன? புதுசு, சின்ன பொண்ணு. சி, விபச்சாரமா? வேணாம்னா சொல்லிட்டு போயேன். இப்போ அனுப்ப போறேன். சரக்க பார்த்துட்டு நீயே கேட்க போற. 25 தான். என்ன சொல்ற? நகருடா ராஸ்கல். அவன் முனகிக்கொண்டே சென்றான். என்ன உலகம் இது? தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை எழுப்பி வியாபாரம். மனித பலவீனங்கள் விலை பேசப்படுகின்றன. மூர்த்தி அறைக்குள் வந்தபோது அந்த சரக்கு வேகமாக நடந்து அடுத்த அறைக்குள் செல்ல கதவு சாத்தப்பட்டது. கட்டிலில் அமர்ந்த மூர்த்திக்கு என்னதான் ச என்று ஒதுக்கினாலும் அவன் உணர்வுகள் வெடித்து கொண்டன. எத்தனை நாள் ஆயிற்று? நாளா? வருடங்கள். மனிதனின் நியாயமான தேவையை பூர்த்தி செய்து 7 வருடமாயிற்று. சிறையில் உணவு கொடுத்தான் வயிற்றுக்கு, உடை கொடுத்தான் உடலுக்கு. பெண் கொடுத்தானா உணர்ச்சிக்கு? மனசுக்குள் உடனடியாக பட்டிமன்றம் நடத்தி இதில் தவறே இல்லை என்ற தீர்மானத்துக்கு வந்து வராந்தாவில் நடந்து மாடிப்படியில் அமர்ந்திருந்த அந்த லுங்கியிடம் பணத்தை நீட்டினான் மூர்த்தி. அடுத்த அரை மணிக்கு பிறகு, நீண்ட நாளைக்கு பிறகு கற்பழிந்தான். இனிமையாக தூங்கி போனான். பொழுது விடிந்து எழுந்தபோது தன் இரவு செயலுக்கு வெட்கப்பட்டான். மனதின் ஓரத்தில் இன்னும் கொஞ்சம் கிளுகிளுப்பு ஒட்டி கொண்டிருந்தது. கட்டிலில் கிடந்த மல்லிகை இதழ்களை பார்த்தான். வெட்கமாக இருந்தது. ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டு விட்டு ஒரு ரெடிமேட் கடையில் 2 சட்டைகள் வேஷ்டிகள் வாங்கி சலூனுக்கு சென்று மைனஸ் தாடியாய் திரும்பி லாட்ஜுக்கு வந்து உடைமாற்றிக்கொண்டு புது மனிதனாய் உணர்ந்தான்.
பரபரப்பான சாலையில் கலந்தான். மணி 9. பள்ளிக்கு செல்லும் சின்ன குழந்தைகளை பார்த்தபோது மீண்டும் ராஜாவின் நினைவு வந்தது. ராஜா, உன்னை நான் எப்போதடா பார்க்கப் போகிறேன்? ஸ்டேஷன் ரோடு வந்தான். இதோ இன்னும் 6 வீடுகள் தாண்டினால் அவன் வாழ்ந்த வீடு, புவனாவோடு சிரித்த வீடு, கொலை செய்த வீடு. வீட்டு வாசலுக்கு வந்து நின்றான். கதவு சாத்தி இருந்தது. நம்பர் மாறி இருந்தது. தட்டினான். சமீபத்தில் தாவணி அணிந்த ஒரு பெண் புது வெட்கத்துடன் திறந்துவிட்டு ஓடிப்போனாள். பிறகு முண்டா பனியனோடு தலை நரைத்த ஒருவர் விசிறியோடு வந்தார். யார பார்க்கணும்? இங்க புவனான்னு அப்படியெல்லாம் யாரும் இல்லையே. அதில்லங்க, நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல குடியிருந்தேன். புவனாங்கிறது எனக்கு தெரிஞ்சவ. நீங்க சொல்றது புரியலைங்க. நாங்க இந்த வீட்டுக்கு வந்து 1.5 வருஷம்தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஷேஷ்மால் சேட்டுன்னு ஒருத்தன் இருந்தான். நீங்க வீட்டுக்காரரை விசாரிங்க. எதிர்பார்த்ததுதான். அதனால் அவ்வளவு ஏமாற்றமாக இல்லை. 2 தெருக்கள் நடந்து அவன் வேலை பார்த்த ராஜ் ஸ்டுடியோவின் முன் நின்றான். இந்த மரப்படிகளில் எத்தனை முறை ஏறி இருக்கிறேன், இறங்கி இருக்கிறேன். மரப்படிகளில் ஏறினான். ஆண்டவா, பிரசன்னா இருக்க வேண்டும். ஆபீஸ் அறைக்குள் சென்றான். மேனேஜர் சேரில் புதுசாய் ஒரு இளைஞன். அவன் தலைக்கு மேலே ஸ்டுடியோவின் முதலாளி போட்டோவில் காய்ந்து போன மாலைக்குள் சிரித்தார். மூர்த்திக்கு கண்கள் கலங்கின. யார் நீங்க? போட்டோ எடுக்கணுமா? இல்ல, ஐயா எப்போ என்று போட்டோவை காட்டினான். 5 வருஷமாச்சு. நீங்க யாரு? நான் இங்க வேலை பார்த்தேன் 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஐசி, நான் மேனேஜர். இப்ப என்ன வேணும்? ஒண்ணு வேணாம். இங்க பிரசன்னான்னு ஒருத்தன் வேலை பார்த்தானே, இப்போ இருக்கானா? அவன் விலகி 1 வருஷம் ஆச்சு. தனியா ட்ரிப்ளிகேன்ல ஸ்டுடியோ வச்சிருக்கான். அட்ரஸ் தெரியுமா? தரேனே என்று எழுதி தந்தான் அந்த இளைஞன். இப்போ வேலை எதுவும் காலியா இருக்கா சார்? நான் இதே ஸ்டுடியோவில் 6 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். இப்போ தேவையில்ல. ஒரு பிரான்ச் நுங்கம்பாக்கத்துல போடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க 2 மாசம் கழிச்சு வந்து என்ன பாருங்க. தேங்க்ஸ் சார் என்று வெளியேறினான் மூர்த்தி. பிரசன்னாவை பார்க்க முடியவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் அவன் தனியாக ஸ்டுடியோ வைத்திருக்கிறான் என்ற செய்தி மகிழ்ச்சியாக இருந்தது. பஸ் ஸ்டாப்பில் காத்திருந்தது. பஸ் ஏறி திருவல்லிக்கேணி வந்தான். சந்துகளில் நுழைந்து முதலில் புவனாவின் அம்மா வீட்டிற்கு சென்றான். அவங்களா? அவங்க இங்கிருந்து காலி செஞ்சுக்கிட்டு போய் 4 இல்ல 5 வருஷம் இருக்குமே. வெறுப்புடன் அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். எங்கே போய் தொலைந்தார்கள்? உயிரோடுதான் இருக்கிறார்களா, இல்லை செத்து போய் விட்டார்களா? வெறுப்பின் அலுப்பின் உச்சகட்டத்தில் சந்துக்களை கடந்து நடந்தான். குழாயடியில் குழந்தைகள் ஸ்நானம் செய்து கொண்டிருந்தன. 2 அடி தள்ளி ஒரு கோழி தன் குஞ்சுகளோடு குடும்பம் நடத்தி கொண்டிருந்தது. இன்னும் தள்ளி காலியாக குப்பை தொட்டி. ஆனால் குப்பை தொட்டிக்கு வெளியே குப்பை, மலையாய் குப்பை. இலைகளோடு சண்டை போடும் வற்றல் நாய். மூர்த்தி மூக்கை பிடித்து கொண்டு நடந்தான். ஒரு சின்ன காஃபி கடையில் பித்தளை டம்ளரில் கசக்க கசக்க காஃபி சாப்பிட்டான். எதிரே சின்னதாய் 4 பலகை போட்டு மேலே இரும்பு பட்டை போட்டு மூடி ஒரு அட்டையில் வாடகைக்கு விடப்படும் என்று சாக்பீஸால் கிறுக்கப்பட்டிருந்தது. மூர்த்தியின் கண்கள் பளிச்சிட்டன. அது நல்ல பிஸியான சாலை. இந்த சின்ன கடை அவனுக்கு யதேஷ்டம். காஃபி கடைக்காரனிடம் விசாரித்து காலி கடையின் பக்கத்து மளிகை கடைக்கு வந்தான். அரை மணி நேரம் பேசிய பிறகு கடையை திறந்து பார்த்தான். பிடித்திருந்தது. 3 100 ரூபாய் நோட்டுகள் அட்வான்ஸாக செட்டியாரின் கல்லாப்பெட்டிக்குள் சென்றன. சாவி வாங்கி கொண்டான். 60 ரூபாய் வாடகை. தனக்கென்று உலகில் சின்ன இடம் கிடைத்துவிட்டது என்பதில் தாங்க முடியாத மகிழ்ச்சி அவனுக்கு. பிரசன்னாவின் ஸ்டுடியோவை தேடி போனான். மெயின் ரோட்டிலேயே ஒரு பழங்கால கட்டிடத்தின் மாடிப்பகுதியில் பிரேம் ஸ்டுடியோ என்று போர்டு தொங்கியது. மூர்த்தியின் உள்ளத்தில் பரவசம். என்ன பேசுவான்? எப்படி பேசுவான்? முன்போல பழகுவானா? பல எண்ணங்களுடன் மாடிக்கு வந்தான். ஒரு நீளமான ஹால். ஒரு முடிவில் படம் வரைந்து பேக்ரவுண்ட். ஹாலை ஒட்டி ஒரு சின்ன ரூம். பக்கத்திலே இன்னும் ஒரு ரூம். ஹாலில் ஒரு குழந்தையை படம் எடுக்க ஒருவன், பிரசன்னா அல்ல, போராடி கொண்டிருந்தான். இங்க பாரு பாப்பா, உனக்கு சாக்லேட் தருவேன், அழக்கூடாது. வரிசையாக போடப்பட்டிருந்த மூங்கில் சேர்களில் ஒன்றில் அமர்ந்தான் மூர்த்தி. ஹாலை ஒட்டிய ரூமை எட்டி பார்த்தான். 2 மேஜை, நாற்காலி தெரிந்தது. நாற்காலி காலியாக இருந்தது. இதுதான் ஆபீஸ் ரூமோ? அப்படியென்றால் அந்த இன்னொரு ரூம் டார்க் ரூமாக இருக்க வேண்டும். பிரசன்னா அங்கேதான் இருக்க வேண்டும். அந்த இளைஞன் ஒரு வழியாக அந்த குழந்தையை படம் எடுத்து முடித்து அப்பாடா என்றான். மூர்த்தியை பார்த்துவிட்டு, வாங்க சார், பாஸ்போர்ட்டா என்றான். இல்லப்பா, பிரசன்னா இருக்கானா? வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. பேங்க் வரைக்கும் போயிருக்காரு என்றான். மூர்த்தி காத்திருந்தான். அத்தியாயம் 6. சாஸ்திரி நகர் தாண்டி கொஞ்ச தூரத்தில் தனிமையாய் அந்த கிறிஸ்தவ ஸ்கூல் இருந்தது. பக்கத்திலேயே சின்ன விடுதி, அனாதை குழந்தைகளின் விடுதி. சின்ன ஸ்கூல் பக்கத்திலேயே சின்னதாய் சர்ச். எல்லாம் ஒரே காம்பவுண்டுக்குள். காலை 10 மணிக்கெல்லாம் ஸ்கூலில் A ஃபார் ஆப்பிள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
சர்ச்சில் இருந்து வெளியே வந்தார் மதர் ஜோன். அமைதியான முகம், சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மதர். கல்கத்தாவில் அன்னை தெரசாவால் நடத்தப்படும் பள்ளியில் 5 ஆண்டுக்கும் மேல் இருந்தவர். சென்னை வந்து 10 வருடங்கள் ஆகிவிட்டன. பெரிய மனிதர்கள், இன்ஸ்டிடியூஷன்கள் உதவியால் இந்த அனாதை விடுதியையும் சின்ன பள்ளியையும் நிர்மாணித்தார். அந்த பள்ளியில் பேபி கிளாஸ், எல்கேஜி, யூகேஜி 1, 2, 3 அவ்வளவுதான். அதற்கு பிறகு குழந்தைகளை வேறு பெரிய ஸ்கூலில் சேர்த்து விடுவார். எப்போதும் மதர் ஜோன் முகத்தில் அமைதி, கருணை. சர்ச்சுக்கு பக்கத்தில் இருந்த சின்ன மீட்டிங் ஹாலுக்கு வந்தார். அங்கு 2 சிஸ்டர்கள் சில வேலைக்காரர்களை ஏவிக் கொண்டிருந்தார்கள். ஸ்டேஜில் திரைச்சீலைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. குட் மார்னிங் மதர் என்றார் சிஸ்டர் ஸ்டெல்லா. குட் மார்னிங். எனக்கு பங்க்சுவாலிட்டி முக்கியம். ஈவினிங் 4 o'clock ப்ரோக்ராம் கரெக்டா ஆரம்பிக்கணும். சீஃப் கெஸ்ட்டை மார்னிங் ஃபோன்ல கன்ஃபார்ம் பண்ணீங்களா? எஸ் மதர், கன்ஃபார்ம் செஞ்சிட்டேன். குட் என்று மீட்டிங் ஹாலில் இருந்து வெளியேறினார். எதிரே இன்னொரு சிஸ்டர் வேகமாக வந்தார். என்ன சிஸ்டர், உங்களை இன்டர்வியூ பண்றதுக்கு மலர் பத்திரிகைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தீங்களா மதர்? வந்திருக்காங்க. ஓ ஜீசஸ், பறந்தே போயிட்டேனே என்று வேகமாக அலுவலக அறைக்கு வந்தார். ஒல்லியாய் ஒரு நிருபரும் குண்டாய் ஒரு போட்டோகிராஃபரும் சட்டென்று எழுந்து கொண்டார்கள். சாரி, ஐ எம் 20 minutes லேட். ஏற்பாடுகளை சூப்பர்வைஸ் செய்ய போனேன் என்று சொல்லி தன் மேஜைக்கு அந்த பக்கம் சென்று நாற்காலியில் அமர்ந்தார் மதர். அறையில் பல்வேறு விதங்களில் இயேசுவின் படங்கள். பாலகனாக சிலுவையோடு ரட்சித்து கொண்டு ஜீசஸ், ஆரம்பிக்கலாம் என்றார் மதர் ஜோன். நிருபர் தோல் பையில் இருந்து டேப் ரெக்கார்டரை எடுத்து கேசட் பொருத்தி கொஞ்சம் ரிவர்ஸ் செய்து மேஜை மேல் வைத்து பட்டனை அழுத்தினார். மதர், இந்த இன்ஸ்டிடியூஷன் எப்போ ஆரம்பிச்சிங்க? சரியா 10 வருஷமாச்சு. இன்னைக்கு 10th anniversary ஃபங்க்ஷன் ஈவினிங் நடக்க போகுது. ஸ்கூல் பின்னால தான் ஆரம்பிச்சிங்களா? ஆமா, முதல்ல டெஸ்டிடியூட் ஹோம் தான் ஆரம்பிச்சோம். அங்கே குழந்தைகளை வளர்த்தோம். அவங்களுக்கான கல்வியை தர நாமே ஏன் ஸ்கூல் ஆரம்பிக்க கூடாதுன்னு தோணுச்சு. பல சங்கங்கள், பல பெரிய மனிதர்கள் ஆதரவுல ஸ்கூல் உருவானது. உங்க அனாதை விடுதியில குழந்தைங்களை எப்படி சேர்க்குறீங்க? நாங்களா சேர்க்கறதில்ல. பெரும்பாலும் குழந்தைகள் எங்ககிட்ட சேர்க்கப்படுறாங்க. சில எதிர்பாராத விபத்துகள்னால அனாதை ஆயிடுற குழந்தைகளை இங்கே கொண்டு வந்து சேர்க்கறாங்க. விடுதி வாசல்ல இருக்கிற தொட்டில்ல சில சமயம் சில இல்லெஜிட்டிமேட் குழந்தைகளை கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. என்னை பொறுத்தவரை குழந்தைகள் கிட்ட அன்பு காட்டி வளர்க்க முடியாதவங்கள நான் வெறுக்கிறேன். அந்த மழலை செல்வங்களோட உலகமே தனி. நீங்க வளர்க்குற குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா ஏக்கம் வராதா? அம்மானா யாரு, அப்பானா யாருன்னு புரிஞ்சுக்கிற சக்தி அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்க வந்துடுறாங்க. இங்க அவங்க உணர்றதெல்லாம் நாங்க காட்டுற பாசம், அன்பு மழை. அந்த அன்புல அவங்க வேற எதையும் நினைக்காம எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்க விடுதியிலிருந்து யாராவது தான் வளர்க்க விரும்புறதா சொல்லி குழந்தைங்களை வாங்கிட்டு போயிருக்காங்களா? ஐ மீன், அந்த அடாப்ஷனுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? ஓ எஸ், எத்தனையோ தம்பதிகள் இங்க வர்றாங்க. ஒரு செக்ஷன் குழந்தைங்களை பெத்து அனாதை ஆக்கிடுறாங்க. இன்னொரு செக்ஷன் தனக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குதுன்னு தவிக்கிறாங்க. இங்க இருக்கிற குழந்தைங்கள்ல யார வேணும்னாலும் அடாப்ட் செஞ்சுக்க அனுமதிக்கிறோம். சில சங்கங்கள், அமைப்புகள் உதவுறதா சொன்னீங்க. என்னென்ன அமைப்புகள்னு சொல்ல முடியுமா? ஜேசிஸ், ரோட்ராக்ட், லயன்ஸ், இன்னும் எவ்வளவோ சோசியல் சர்வீஸ் மோட்டோ கொண்ட அமைப்புகள். பெரிய மனிதர்கள்ல, அரசியல்வாதிகள்ல இருந்து சினிமா நட்சத்திரங்கள் கூட உதவுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சினிமா ஸ்டார் பிந்து கூட எங்க ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கும் வந்து 5000 ரூபாய்க்கு செக்கு கொடுக்கறாங்க. பீப்புள் கிட்ட இன்னும் ஜெனராசிட்டி நிறைய இருக்கு. ரொம்ப நன்றி மதர் என்று டேப்பை ஆஃப் செய்தார் நிருபர். போட்டோகிராஃபர் எழுந்து ஒரு ஸ்னாப் தட்டினார். அவர்கள் புறப்பட்ட போது சிஸ்டர் ஸ்டெல்லா உள்ளே வந்து, மதர், ஆக்ட்ரஸ் பிந்து வராங்க என்றார். பிந்துவின் கார் அரை வட்டம் அடித்து மதரின் அரைவாசலுக்கு முன் நின்றது. காரிலிருந்து இறங்கி கூலிங் கிளாஸை கழற்றிவிட்டு அறைக்குள் வந்தாள் பிந்து. வணக்கம் மதர். வணக்கம், வாங்க என்றார் மதர். ஹலோ ராம் என்றாள் பிந்து. ஹலோ என்றார் நிருபர். ஈவினிங் ஃபங்க்ஷன்ல என்னால கலந்துக்க முடியாது மதர், அதனால தான் காலையிலேயே வந்துட்டேன். இந்தாங்க செக் என்று கைப்பையில் இருந்து எடுத்து கொடுத்தாள். காட் பிளஸ் யூ மை டியர். உங்க கருணை உள்ளத்துக்கு கர்த்தர் எந்த குறையும் வைக்க மாட்டாரு. உங்க சேவைக்கு முன்னால நான் எம்மாத்திரம் மதர். வாங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் பிரசன்ட்ஸ் கொண்டாந்துருக்கேன் என்றார். எல்லோரும் ஸ்கூல் அறைகளுக்கு சென்றார்கள். டிரைவர் மணி டிக்கியிலிருந்து பார்சல்களை அள்ளிக்கொண்டு சென்றான். பிஸ்கட்ஸ், டாய்ஸ், ஷர்ட்ஸ், ஸ்வீட்ஸ் என்று அவள் கையாலேயே எடுத்து கொடுத்து கொண்டே வந்தாள். எல்கேஜி, யூகேஜி முடித்து 2ஆம் வகுப்பிற்கு வந்தார்கள். ஒவ்வொரு பையனுக்கும் பெண்ணுக்கும் சின்ன சின்ன பார்சலை தந்தாள். ஒரு பையனை கன்னத்தில் தட்டினாள். குட் பாய் என்றாள். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆன்ட்டிக்கு எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லுங்க என்றார் சிஸ்டர். தேங்க்யூ ஆன்ட்டி என்று கோரஸாக சொன்னார்கள். பிந்து அவர்களை பார்த்து புன்னகைத்தாள்.
கள்ளமில்லா குழந்தை பருவம் எவ்வளவு இனிமையான பருவம், எவ்வளவு குதூகலம். கவலை இல்லை, பிரச்சனை இல்லை, மன வலிகள் இல்லை. அவர்கள் வெளியேறினார்கள். மதரிடம் கைகூப்பினாள் பிந்து. தேங்க்யூ மை சைல்ட், ஜீசஸ் வில் ஷவர் ஹிஸ் லவ் ஆன் யூ. போயிட்டு வாமா என்றார் மதர். பிந்து காரில் ஏறிக்கொள்ள கார் கிளம்பி அந்த காம்பவுண்ட் கேட்டை தாண்டி சாலையில் ஏறியது. பிந்து கர்ச்சீஃப் எடுத்தாள். விழி ஓரங்களை துடைத்து கொண்டாள். அத்தியாயம் 7. அரை மணி நேரமாயிற்று. இன்னும் பிரசன்னாவை காணோம். நேரம் செல்ல செல்ல மூர்த்திக்கு ஆவல் அதிகமானது. எழுந்து எதிரே பெரிய 8x10 சைஸ் பிரிண்ட் போட்டு டிஸ்பிளே செய்யப்பட்ட போட்டோக்களை நெருங்கி நின்று பார்த்தான். மாடிப்படியில் செருப்பு சத்தம். பிரசன்னாவாகத்தான் இருக்க வேண்டும். திரும்பி பார்த்தான் மூர்த்தி. அவனேதான். சில வினாடிகள் அப்படியே நின்று பின் டேய் மூர்த்தி என்று ஓடி வந்து கைகளை பிடித்து கொண்டான் பிரசன்னா. பிரசன்னாவுக்கு லேசாக தொந்தி விழுந்திருந்தது. முன்பு மீசை இல்லை, இப்போது வைத்திருந்தான். அகலத்தில் கொஞ்சம் வளர்ந்திருந்தான். எப்படா மூர்த்தி வந்த? இங்க வந்து 1 மணி நேரமாச்சு. வெளியில நேத்து வந்தேன். நீ எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்பா, வா என் ரூமுக்கு போய் பேசலாம். ஸ்டூடியோ, தங்குமிடம் எல்லாம் இதுதான் என்று அவன் அறைக்கு அழைத்து சென்றான். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா பிரசன்னா? அது பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். முதல்ல உட்காரு, சொல்லு, பேசு. எத்தனை வருஷம் ஆச்சுடா உன்னை பார்த்து. இப்ப என்ன சாப்பிட்ற என்றான் பிரசன்னா. ஒண்ணு வேணாண்டா, நீ முன்ன மாதிரியே எந்த வித்தியாசமும் இல்லாம பேசுறியே, அதுவே என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வருஷங்கள் ஆயிட்டா நட்பு மாறிடுமாடா? உன் செய்கைக்கு உன்கிட்ட நியாயம் இருந்துச்சு மூர்த்தி. நான் உன் நிலையில இருந்தாலும் உணர்ச்சி வசப்படத்தான் செய்வேன். சரி, ஏன் அதையெல்லாம் இப்போ நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு புது மூர்த்தியா வாழ ஆரம்பிச்சுடு. எப்படி பிரசன்னா முடியும்? அந்த நிகழ்ச்சியை மறக்கலாம், அவளை மறக்கலாம், ஆனா என் குழந்தைய எப்படி மறக்க முடியும்? ஓ ஆமா, இப்போ உன் பையனை என்ன செஞ்சாலோ அவ. பிரசன்னா, புவனா இப்போ எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியுமாவா? எனக்கு இந்த ஊருக்கு, இந்த தமிழ்நாடு முழுவதுமே தெரியும். உனக்கு இன்னும் தெரியாதா மூர்த்தி? என்ன, நிஜமாவே தெரியாதா? மூர்த்தி, இப்பவே நீ உன் மனைவி பிந்துவை பாக்குறியா? பிந்துவா? ஆமா என்று பிரசன்னா தன் மேஜை மேலிருந்த தினசரியை எடுத்து வேகமாக புரட்டி ஒரு பக்கத்தை மடக்கி மூர்த்தியிடம் காட்டினான். மூர்த்தி பார்த்தான். கமல் பிந்து இணைந்து நடிக்கும் வான்நிலா வானிலா, ஈஸ்ட்மென் கலர், டைரக்ஷன் சிவா. பிரசன்னா, நீ என்ன சொல்ற? ஓ மனைவி புவனாதான் இப்போ பிந்து, டாப் ஸ்டார். இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? இங்க வந்து பாரு என்று அறையின் ஓரத்தில் இருந்த ஜன்னல் அருகே அழைத்து சென்று திரையை விலக்கி தூரத்தில் சுட்டி காட்டினான். 20 அடி உயரத்திற்கு மினி ஸ்கர்ட்டில் புவனா, இல்லை பிந்து. மூர்த்தி அதிர்ந்து போனான். கொஞ்சமும் இதை எதிர்பார்க்கவில்லை. பிரசன்னாவே பேசினான். இப்ப 4 வருஷமா பிந்து தான் ஃபீல்டுல டாப். காரணம், கொஞ்சம் ஓவராலாம் நடிக்கிறா. இதை தவிர அவளை பத்தி வர்ற செய்திகள் ஒண்ணு கூட சகிக்கிற மாதிரி இல்ல. 2 தடவை போலீஸ்ல மாட்டியிருக்கா. சாரிடா மூர்த்தி, உன் மனைவி ரொம்ப மோசமாயிட்டா. பிரசன்னா, எப்போ வீட்டு வேலியை தாண்டி மரம் அந்த பக்கம் வளைஞ்சுதோ அப்போ அடுத்த வீட்டுக்காரன் பறிக்கத்தான் செய்வான். அவன் என் மனைவி இல்ல, இப்ப எவ்வளோ ஒரு கழிசட. மூர்த்தி கற்பனை செய்து வைத்திருந்த புவனா அழுக்கு துணியோடு வறுமையோடு தப்புக்கு வருந்தி, ச, இப்படி தாலியை கழற்றி எரிந்துவிட்டு அவள் ஒரு பெண்தானா? நீண்ட நேரம் அவளை திட்டினான் மூர்த்தி. சரி, திரும்ப அதையே ஏன் பேசுற? இனிமே ஓ எதிர்காலத்தை யோசி. என்ன செய்ய போற? என்னோடைய ஒர்க் பண்றியா மூர்த்தி? சமூக சேவகியை சந்தித்ததை, அவர்கள் சொன்னதை, கடைபிடித்ததை, அட்வான்ஸ் கொடுத்ததை சொன்னான். சரி வா, முதல்ல சாப்பிடலாம் என்று எழுந்தான் பிரசன்னா. இருவரும் ஒரு மெஸ்ஸுக்கு சென்றார்கள். எதிர்பெஞ்சில் சாப்பிட்ட இருவரில் ஒருவன் மற்றவனிடம் சத்தமாக சொன்னான். நேத்து மாறிய மஞ்சங்கள் போனேன். ஐயோயோ, பிந்து என்னமா இருக்கா? ஒரு ரேப்பிங் சீன் வருது பாரு. மேல கீழே எல்லா இடத்துலயும் கிழிஞ்சு தொங்கும். என்ன ஸ்ட்ரக்சரு, கடிச்சு தின்றலாம் மாதிரி. மூர்த்தி பல்லை கடித்தான். புவனா எவ்வளவு மாறி இருக்கிறாள். சாப்பிட்ட பின் இருவரும் வெளியே வந்தார்கள். சிகரெட் குடிப்பியா மூர்த்தி என்றான் பிரசன்னா. இல்ல, நான் குடிப்பேன் என்று பக்கத்து கடைக்கு சென்று வாங்கி கப்பானி கயிற்றின் நெருப்பில் பற்ற வைத்து கொண்டு வந்தான். எப்பையிலிருந்து பிரசன்னா? 5 வருஷம் இருக்கும். சாதாரணமா ஆரம்பிச்சு பழக்கமாயிடுச்சு. பழக்கம்ங்கிறது நாம பழகிக்கிறது தானே. சிலவற்றை மறக்க சிலவற்றை ஆரம்பிச்சேன். எதை மறக்க பிரசன்னா? திடீரென்று அவன் கண்கள் கலங்கின. மூர்த்தி, என் கதை ரொம்ப சின்னது. பிரேமான்னு ஒரு பொண்ணை காதலிச்சேன். அவளும் என்ன விரும்பினான். துணிச்சலா வீட்டை விட்டு என்னை நம்பி வந்தா. பழனிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அடுத்த 1 வருஷத்துக்கு எனக்கு பிரேமாவை தவிர வேற முகமே கண்ணில் தெரியல. அவளை பிரசவ ஆஸ்பத்திரி போக வச்சேன். அவளால பிரசவத்தை தாங்க முடியல, போயிட்டா. அந்த குழந்தையும் போயிடுச்சு. என்னவோ எனக்கு கல்யாணம் ஆனது, பிரேமா செத்தது, எல்லாம் சினிமா பார்த்தது மாதிரி இருக்கு என்று சிகரெட்டை கீழே போட்டான். மூர்த்திக்கு அழுகையே வந்துவிட்டது.
எவ்வளவு பெரிய துயரத்தை மனதில் வைத்துக்கொண்டு இப்படி சாதாரணமாக பேசுகிறான், சிரிக்கிறான். என்ன மூர்த்தி அப்படியே நின்னுட்ட? வா, நடந்ததை நினைச்சு என்ன பண்ண முடியும் நாம? அவன் நினைவா அவ பேர்லயே ஸ்டுடியோ ஆரம்பிச்சேன். ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. இனிமே சம்பாரிச்சு சம்பாரிச்சு யாருக்காக சேர்க்கணும்? அதனாலதான் சிகரெட்லையும் பிராந்தி விஸ்கிலையும் விட்டுக்கிட்டு இருக்கேன். நீ குடிப்பியா பிரசன்னா? ப்ளீஸ், இனிமே நீ குடிக்க கூடாது. ஒரு நாள்ல ஆரம்பிச்சு ஒரு நாள்ல நிப்பாட்டுற பழக்கம் இல்லப்பா அது. நானே கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்ட முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டூடியோ வந்தது. மேலே வந்தார்கள். இவதான் பிரேமா என்று பெரிய என்லார்ஜ் செய்து கலர் செய்யப்பட்ட போட்டோவை காட்டினான் பிரசன்னா சுவரில். பழைய நினைவுகளில் ஆழ்ந்து அவர்கள் பேசியதை, பழகியதை, சிரித்ததை எல்லாம் சொன்னான். பின், பிரசன்னா, நான் தங்குறதுக்கு ஒரு ரூம் பாரு. நீ இங்கேயே என்னோட தங்கலாம். இங்க மாடியிலேயே பாத்ரூம், லெட்ரின் இருக்கு. இந்த ரூம்ல 4 பேர் தங்கலாம். இருந்தாலும் இத பாரு மூர்த்தி, இதனால எனக்கு நஷ்டம் இல்ல. சொல்ல போனா எனக்கு ஒரு துணை கிடைக்குது. உன் கடையும் இங்கிருந்து பக்கம்தான். சரி பிரசன்னா, அப்புறம் இப்போ பெரிய நடிகைங்கிற என் ராஜாவை நிச்சயமா வீட்டுல வச்சிருக்க மாட்டா. என்ன செஞ்சிருப்பா என்றான் மூர்த்தி. தெரியலையே, நீ நேர்ல போய் சந்திச்சு பேசுறதுதான் பெட்டர். உன்கிட்ட ராஜாவை ஒப்படைக்கிறதுல எதுவும் சிரமம் இருக்காது. அவளுக்கு சந்தோஷப்படுவா. ராஜா, நீ எங்கடா இருக்க? மேஜை மேலிருந்த ஒரு வார பத்திரிகையை எடுத்து புரட்டினான் மூர்த்தி. பிந்து சிரித்தான். புத்தகத்தை தூக்கி எறிந்தான். அத்தியாயம் 8. சியர்ஸ். அழகான கண்ணாடி கிண்ணங்கள் அனாவசியமாக மோதிக்கொண்டன. உள்ளே தேன் கலரில் திரவம் குதித்தது. ஐஸ் துண்டுகள் டான்ஸ் ஆடின. கிண்ணங்கள் உதடுகளுக்கு சென்றன. காலியாகி திரும்பின. மீண்டும் ஸ்டாக் ஏற்றிக்கொண்டன. வாலிபர்கள், வயோதிகர்கள், நடுத்தரங்கள். விரல்கள் நடுவில் விதவிதமாய் சிகரெட்ஸ், சில சுருட்டுகள், சில பைப் கேஸ்கள். அப்புறம் மினிஸ்கர்ட்டுகள், மேக்சிகள், சல்வார் கம்மீஸ்கள். ஐயோ பாவம், ஒரே ஒரு புடவை. பனியனில் முன்பக்கத்தில் யுவர் ஹேண்ட்ஸ் என்ற வசனத்துடன் பெண்கள். சன்ன ஒளி, ஹால் முழுதும் புகை. நீளமான டேபிளில் பஃபே விருந்தினால் சித்திரவதை செய்யப்பட்ட பிளேட்டுகள். அதில் கோரமாக பதார்த்தங்கள். கிக் ஏற்றும் இசையை ஸ்டீரியோக்கள் தானம் செய்து கொண்டிருக்க அவர்களுக்கு இந்த உலகம் பற்றி கவலை இல்லை. கள்ள மார்க்கெட் பற்றி, கருப்பு பணத்தை பற்றி, வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி, ஜனத்தொகை பெருக்கத்தை பற்றி, தங்கம் விலை பற்றி, தங்கள் மனைவி பற்றி, கணவன் பற்றி, எதை பற்றியும் கவலை இல்லை. அவர்களின் ஒரே பிரச்சனை, ஒரே கவலை. ஒன் மோர் கிளாஸ் ப்ளீஸ். திடீரென்று ஸ்டீரியோவில் 10 வினாடிகள் அமைதி. பிறகு, ஒய் நாட் யூ ஆல் ஜாயின் வித் மீ இன் த டான்ஸ் என்று செக்ஸியாக கொஞ்சம் மங்கை குரல். தொடர்ந்து ட்ரம்ஸ் அடிக்க ஹூக் கழன்றது தெரியாமல் ஆட்டம் துவங்கியது. ஹாலின் ஓரத்தில் சோஃபாவில் பிந்து. ஆம், இவையெல்லாம் நடப்பது பிந்துவின் வீட்டில்தான். பிந்துவின் தோளில் சாய்ந்து கொண்டு சிவா. சிவா, ஹவ் இஸ் மை பார்ட்டி என்றாள் பிந்து. நைஸ், சோ நைஸ். நீ வேணும்னா பாரு. ரொம்ப அமர்க்கலமா பார்ட்டி அமைஞ்சிட்டதுனால தமிழ், தெலுங்கு 2லையும் படம் சக்கப்போடு போட போகுது என்றார் சிவா. எனக்கென்னவோ பயமாதான் இருக்கு. என்ன பயம் பிந்து? அட் அ டைம் 2 மொழியில லார்ஜ் ஸ்கீம்ல படம் எடுக்க என்கிட்ட டோட்டல் அமௌண்ட் கேஷாவா இருக்கு. நீங்க சொல்லித்தானே பவர்லால் சேட்டுக்கிட்ட பங்களா ஜுவல்ஸை பிளட்ஜ் பண்ணியிருக்கோம். இதுக்காகவா கவலைப்படுற? அந்த சேட்டோட பங்களாவையே விலைக்கு வாங்க போறோம் பிந்து. அனாவசியமா ஒரி பண்ணிக்காத என்றார் சிவா. இன்னும் 2 தினங்களில் யூனிட் காஷ்மீர் கிளம்புகிறது. படத்தின் முக்கால்வாசி அங்கேதான். மிகப்பெரிய ஸ்கீம். பிந்துவின் பணவெறி, சிவாவின் தைரியம். தமிழிலும் தெலுங்கிலும் படம் தயாராகிறது. காலையில் பூஜை போட்டாயிற்று. அதற்காக நண்பர்களுக்கு தரப்படுவதுதான் இந்த பார்ட்டி. பிந்து, பார்ட்டி நடக்கட்டும், நாம உன் ரூமுக்கு போவோம். ஏன் சிவா? சில நியூ ஃபாரின் ரெக்கார்ட்ஸ் டேப் பண்ணி ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு. காலையில ரமணி கிட்ட கொடுத்து உன் ரூம்ல வைக்க சொன்னேன். வா, போய் கேட்கலாம். நம்ம படத்துக்கு அதுல இருந்து சஜஸ்ட் பண்ணலாம் என்று எழுந்தார் சிவா. பிந்துவும் எழுந்தாள். இருவரும் அந்த ஹாலை விட்டு வெளியேறினார்கள். ஹாலில் ஆட்டம் தொடர்ந்து கொண்டிருந்தது. பிந்து அறைக்கு வந்து டேப் ரெக்கார்டரை எடுத்தாள். கேசட் ஷெல்ஃபில் தேடி கை நிறைய அள்ளி கொண்டு வந்து அமர்ந்தார் சிவா. போன் குறுக்கிட்டது. ஹூ த ஹெல் என்றார் சிவா. அவரே எழுந்து சென்று உரிமையோடு எடுத்து, ஹலோ, யாரு? அக்காவா? பிந்துவா? பிந்து, உன் பிரதர் என்று அவளிடம் நீட்டினார். என்ன சங்கர், இப்போ நேரம் ராத்திரி 12. தெரியும், இந்த நேரத்துல தானே நீ வீட்டில் இருப்ப. எங்க இருந்து பேசுற? ஹாஸ்டல்ல இருந்து தான். சரி, என்ன விஷயம்? என்னக்கா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? எதுவும் காக்டெயிலா? பிளடி, உனக்கு தேவையில்லாத விஷயம். சொந்த படம் எடுக்கிறியா என்ன? ஆமா. ஆமாவா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ என்ன கேமராமேனா இல்ல டைரக்டரா? இத பாரு சங்கர், உன் டியூட்டி படிக்கிறது. என் டியூட்டி அதுக்கு தேவையான பணத்தை தர்றது. கூட பிறந்துட்டியே, அதுக்கு மேல என் சொந்த விஷயங்கள் முடிவுகள்ல தலையிடுற அளவுக்கு உனக்கு வயசு பத்தாது, அனுபவம் பத்தாது.
உரிமையும் கிடையாது. வச்சிடட்டுமா? அக்கா, நான் உன் தம்பி பேசுறேன். யாரோ எதிரிகிட்ட பேசுற மாதிரி பேசுறியே. உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். அதுவும் 2 மொழி இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் அகலக்காலக்கா. பேசியாச்சா? அப்புறம் அக்கா, மணி என்ன சொன்ன? 12. எங்கேருந்து பேசுற? வீட்டில் இருந்து தான். வீட்டில் எங்கேருந்து? பெட்ரூம்ல இருந்து. முதல்ல பேசினது டைரக்டர் சிவாவா? சங்கர், லிமிட் தாண்டி பேசுற. கொஞ்சம் கூட நல்லா இல்லக்கா. ஸ்கவுண்ட்ரல் என்று போனை வைத்தாள் பிந்து. என்ன பிந்து என்றார் சிவா. தம்பி, என்னவா? படம் எடுக்கிறது அகலக்காலாம். இதுவா அகலக்கால்? இது பஞ்சுக்கால் என்று அவள் தொடையை தொட்டார் சிவா சிரித்து கொண்டே. சரி வாங்க, ரெக்கார்ட்ஸ் கேட்கலாம். அதெல்லாம் நாளைக்கு. பின்ன இப்போ என்ன பண்றது? இப்போ பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா பிந்து என்று சிரித்தார். நோ சிவா, நாட் நவ். நோ பிந்து, நவ் என்று அணைத்தார். விலகினாள். அன்டில் அவர் மேரேஜ் எச்சரிக்கையா இருக்க விரும்புறேன் சிவா. உனக்கு தெரியாததா? நீயே ஒரு அரை லேடி டாக்டர். எத்தனை பில்ஸ் இருக்கு தெரியுமா? நமக்கு இது அனுபவமும் இல்ல. நீ என் ஃபியான்சி, நான் உன் ஃபியான்ஸ். கூடிய விரைவில் வெட்லாக். அதுவரை காத்திருப்போமே. என்னால முடியாது. அவள் ஒரு சைஃபர் படத்துக்காக ஊட்டி போனப்போ தாசப்பிரகாஷ்ல அப்பா சரியா 6 மாசம் இருக்கும்ல என்றார். சிவா ப்ளீஸ். பிந்து ப்ளீஸ். அங்கே ஹாலில் சத்தத்துடன் வெறியாட்டம். இங்கே எந்த சத்தமும் இல்லாமல். அத்தியாயம் 9. உயர்ந்து நின்றது பங்களா. தயங்கி நின்றான் மூர்த்தி. இவ்வளவு பெரிய பங்களாவில் அவள் மட்டும் தனியாக இருக்கிறாளா? வேறு கல்யாணம் செய்து கொண்டிருப்பாளா? நடிகைகள் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாதே. கல்யாணம் என்று ஒன்று செய்து கொண்டால்தானா? கேட் அருகில் கூண்டிருந்தது. கூர்க்கா இல்லை. உள்ளே நுழைந்து பங்களாவின் முகப்பிற்கு வந்தான். பளிங்குக்கல் சுவர், பளபளவென்று கார். டிரைவர் வாயில் பீடி, கையில் தேவி. டிரைவர் இவனை பார்த்தான். ஒன்றும் பேசவில்லை. மறுபடி தேவியை பார்த்தான். தயங்கி உள்ளே சென்றான். அமர நீளமாய் பெஞ்ச் மாதிரி முழு திறமை வேலைப்பாட்டுடன் இருந்தது. அமர்ந்தான். அவனுக்கு எதிரே ஆபீஸ் ரூம் மாதிரி ஒன்று. அங்கு ஒருவன் சட்டை பேண்டை வெள்ளை வெள்ளையாய் போட்டுக்கொண்டு போனை கடித்து கொண்டிருந்தான். இல்லையே, இன்னைக்கு பேட்டிக்கு ஒத்துக்கலையே. 4ஆம் தேதி தான் உங்களுக்கு கொடுத்தோம். போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க என்று வைத்தான். உடனே அடித்தது. எடுத்தான். இல்ல சார், இன்னும் ரெடியாகல. மணி 10 தானே ஆகுது. ஹீரோ வெயிட் பண்றாரா? பண்ண சொல்லுங்க. தொடர்ந்து தசை குறையும். அட, சும்மா தமாசுக்கு சொன்னேன் சார். சொல்றேன் 11 மணிக்கு அங்க இருப்பாங்க என்று வைத்துவிட்டு இப்போதுதான் மூர்த்தியை பார்த்தான். ரோட்டில் கிடக்கும் ஒரு சிகரெட் துண்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போமோ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தான். பிறகு ஹிப் பாக்கெட்டிலிருந்து சிகரெட் கேஸ் எடுத்து பல்லால் உருவி லைட்டரில் விளக்கேற்றி தீ வைத்து கொண்டான். பஃப் பஃப் என்று வேகமாக 2 முறை இழுத்துவிட்டு ஆஸ்ட்ரேயில் குறுக்காக வைத்துவிட்டு சிகப்பாய் இருந்த இன்டர்காமை எடுத்து பட்டன் அழுத்தினான். குட் மார்னிங் மேடம். சத்யாவிலிருந்து 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. சரி மேடம், ஓகே மேடம் என்று வைத்தான். பின் சுண்டு விரலால் மூர்த்தியை அழைத்தான். மூர்த்தி நகரவில்லை. பணத்தில் புரளும் திமிருடா உங்களுக்கு. மனிதனுக்கு மனிதன் மதிப்பு கொடுக்காத கேவலமான உலகம் என்று மனதிற்குள் சாதம் வெந்தான். யோ, ஒன்னத்தாயா என்றான் ரமணி. என் பேர் யோவில்ல. எழுந்து அருகில் வந்தான். தங்கள் திருநாமம் என்னவோ? மூர்த்தி. தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? பிந்துவை பார்க்கணும். இன்னொரு தடவை சொல்லு. பிந்துவை பார்க்கணும். உன் பொண்டாட்டியா? என்று ஆரம்பித்து பார்க்கணும் என்றான் சூடாக. ரொம்ப சுலபம் என்று மேஜையை திறந்து ஒரு ஆல்பத்தை எடுத்தான் ரமணி. இந்தா, பல போஸ்ட்ல இருக்கு. நிதானமா பார்த்துட்டு போ. நான் நேர்ல பார்க்கணும். சரி, என்ன பெருசா பேச போற? உங்க நடிப்பு நல்லா இருக்கு. நீங்க அழகா இருக்கீங்க. ஒரு போட்டோ வேணும். இதுதானே? போட்டோ தந்தா போயிடுறியா? பொறுமையோட விளையாடுறீங்க. நான் இப்போ அவசரமா பார்க்கணும். முக்கியமா பார்க்கணும். ஐசி என்று கொஞ்சம் யோசித்தான். அடடா என்று முக்கால்வாசி தீர்ந்து போன சிகரெட்டை அவசரமாய் எடுத்து ஒரு இழுப்பு இழுத்து அதன் பின் சாகடித்து, சரி, உன் பேர் என்ன சொன்ன? 2வது தடவை சொன்னாலும் மூர்த்தி தான். ரொம்ப கோபம் வருது என்று இன்டர்காமை மறுபடி உபயோகித்தான். மேடம், யாரோ மூர்த்தியான். உங்களை அவசரமா பார்க்கணுமா? ரசிகன் இல்ல. நோ, வெறியனும் இல்ல. என்ன விஷயம்னு தெரியல. கெச்சலா இருக்கான். வேஷ்டி என்று அரை நிமிடம் மௌனமாக இருந்து பின் மூர்த்தியை பார்த்து, இனிஷியல் கேட்குறாங்க மேடம் என்றான் ரமணி. ஜே என்றான் மூர்த்தி. ஜேயா என்றான் அவன். எங்கிருந்து வரன்னு கேட்குறாங்க. ஜெயில்ல இருந்து. ஜெயில்ல இருந்தா? சரி மேடம் என்று இன்டர்காமை அதனிடத்தில் வைத்தான். இப்போ அவசரமா ஷூட்டிங் புறப்பட்டு இருக்காங்க. உன்னை இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வர சொன்னாங்க. ஏன் மூர்த்தி, தோட்ட வேலைக்கா? பல்லு எகிரிடும் என்று நடந்தான் மூர்த்தி. ஷூட்டிங் மிக முக்கியமாக போய்விட்டது என்னை விட. எப்போது தாலியை கலற்றினாலோ அப்போதே நான் அவள் கணவன் இல்லை. நான் ஏன் புலம்ப வேண்டும்?
இவள் பழைய புவனா இல்லை. நான் காதலித்த புவனா இல்லை. நான் பீச்சுக்கு அழைத்துச் சென்ற புவனா இல்லை. நான் மணந்த புவனா இல்லை. இவள் புதுப்பிறவி. பிந்து ஒரு நடிகை. அவளுக்கு ஒரு பழைய கைதியை பார்ப்பது முக்கியமில்லைதான். வாசல் காம்பவுண்ட் வரை வந்தவன் நினைவு வந்தவனாக திரும்பவும் வேகமாக ரமணியிடம் வந்தான். பையன் எங்க என்றான். எந்த பையன்? ராஜா. மைசூர் ராஜாவா? பிந்துவோட 8 வயசு பையன் ராஜா. எங்கே அவன்? ஸ்கூலுக்கு போயிருக்கானா? த பெஸ்ட் ஜோக் ஆஃப் 80 என்று சிரித்தான் ரமணி. சிரிப்பு அடக்கி, மேடத்துக்கு 8 வயசுல பையனா? அவங்க விசிறிங்க கிட்ட சொல்லிப்பாரு, உயிரோட திரும்ப மாட்ட. தம்பி மூர்த்தி, கீழ்ப்பாக்கத்துல இருந்து ஆஸ்பத்திரியை மாத்திட்டாங்கப்பா. திரும்பி நடந்தான் மூர்த்தி. அப்படியென்றால் ராஜா அங்கு இல்லை. எதிர்பார்த்ததுதான். என்ன செய்தால் அவனை? குழப்பத்தோடு குரோம்பேட்டை சென்றான். சமூக சேவகியின் வீட்டிற்கு வந்து கடைபிடித்த விபரங்கள் கூறி சாமான்களின் லிஸ்ட் கொடுத்தான். கண்ணாடி வரதராஜ முதலி ஸ்ட்ரீட்ல நல்லா இருக்கும் என்றான். பின்னர் டவுன் பஸ் ஏறி பிரசன்னாவின் ஸ்டூடியோவிற்கு வந்து ஈசி சேரில் சாய்ந்து கொண்டான். தூக்கமும் சிந்தனையும் போட்டி போட்டு சிந்தனை தோற்றது. உன்னை யாரு என்ன கேட்காம என்லார்ஜ் பண்ண சொன்னது என்று பிரசன்னா கத்திய போது விழித்து கொண்டான் மூர்த்தி. சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தான். 5. அவசரமாக எழுந்து கொண்டான். என்ன மூர்த்தி, சந்திச்சியா என்று அவனிடம் வந்தான் பிரசன்னா. எனக்கு 6 மணிக்கு வர சொல்லி டைம் கொடுத்துருக்கா. மூர்த்தி, என்ன பேச போற? உன் கேள்வியே தப்பு. என்ன கேட்க போறன்னு கேளு. சரி, என்ன கேட்க போற? என் மகனை எங்க இருக்கானா தெரிஞ்சுக்கிட்டியா? தெரியாது. நிச்சயமா அவளோட இல்ல. தெரியும். உன் பையனை உன்கிட்ட ஒப்படைக்க முடியாதுன்னு சொன்னா என்ன சொல்லுவ மூர்த்தி? சொல்ல மாட்டேன், செய்வேன். ஏற்கனவே நான் ஒரு தடவை கொலை செஞ்சவன் என்று சிரித்தான் மூர்த்தி. 1/4 மணி நேரத்தில் முகம் கழுவி தலை சீவி புறப்பட்டான். அத்தியாயம் 10. அதே பங்களா. இப்போது வாசல் கூண்டருகே கூர்க்கா இருந்தான். விவரம் சொல்லிவிட்டு உள்ளே வந்தான் மூர்த்தி. மறுபடி அந்த பெஞ்சில் அமர்ந்தான். வாசலில் கார் இல்லை. அறையில் அந்த ரமணி இல்லை. ஒரு வேலைக்காரன் உள்ளிருந்து வந்து, உங்க பேர் என்ன என்றான். மூர்த்தி. அம்மா நீங்க வந்தா அவங்க ரூம்ல இருக்க சொன்னாங்க. சீக்கிரம் வந்துடுறேன்னாங்க. வாங்க என்று நடந்தான். மூர்த்தி தொடர்ந்தான். பெரிய ஹால். சினிமாத்தனத்துடன் சோஃபாக்கள். ஹால் முழுக்க மொசைக். சுவர்களில் விலை உயர்ந்த சித்திரங்கள். அந்த சித்திரங்களில் மட்டும் வறுமை. வினோத வடிவங்களில் ஷெல்ஃபுகள். கம்பளம் விரிக்கப்பட்ட மாடிப்படிகள். அவற்றில் ஏறி மேலே வந்ததும் இடது பக்கம் நடந்து ஒரு பெரிய கதவு கொண்ட அறை முன் நின்றார்கள். சன்மைக்கா ஒட்டப்பட்ட பெரிய ஒற்றை கதவு. நடுவில் ஒரு வட்ட ஓட்டை. அந்த ஓட்டையில் கண்ணாடி. கண்ணாடிக்கு அந்த பக்கம் சின்ன ஸ்கிரீன். வெளியே இருந்து உள்ளே பார்க்க முடியாமல் உள்ளே இருந்து வெளியே பார்ப்பதற்கான ஏற்பாடு. இதான் அம்மா ரூம். ஏசி. உள்ள போய் உட்காருங்க. ரொம்ப முக்கியமானவங்களை தான் ரூமுக்கு வர சொல்லுவாங்க என்று நகர்ந்தான் அவன். கதவை தள்ளி உள்ளே வந்து குளிரை உணர்ந்தான் மூர்த்தி. கதவு சாத்தி கொண்டது. காலுக்கடியில் மெத்தை. அறை மிக ஆடம்பரம். 200 பேர் அமர்ந்து மீட்டிங் போடலாம் போல பெரிய அறை. அறையின் ஒரு பக்கத்தில் சுவருக்கு பதிலாக தடித்த கண்ணாடி. அதை மறைத்துக்கொண்டு நீளமாய் தொங்கும் திரைச்சீலைகள். ஓரத்தில் படுக்கை. கொஞ்சம் நெருங்கி படுத்தால் 9 பேர் படுக்கலாம். ஃப்ரிட்ஜ், ஃபேன், சுழலும் சின்ன புத்தக செல்ஃப். புத்தம்புதிதாய் புத்தகங்கள். அலட்சியமாய் ஒரு ஸ்டீரியோ கேசட் டேப் ரெக்கார்டர். தவிர ஆடம்பர அனாவசிய ஜால்ராக்கள் நிறைய இருந்தன. ஒரு குஷன் சேரில் அமர்ந்தான் மூர்த்தி. அவனுக்கு எதிரே ஓவல் வடிவத்தில் ஒரு ட்ரே. அதன் மேல் ஆஸ்ட்ரே. அதில் நீல அணைந்த அல்லது அணைத்த சிகரெட் துண்டுகள். சிகரெட் குடிப்பாளா? எக்கேடு கேட்டால் எனக்கென்ன? சுவரோடு சுவராக இருந்த ஒரு அலமாரியில் ஒரு கதவு சரியாய் சாத்தப்படாததால் அதன் வழியாக நீளமான அகலமான ஒல்லியான பாட்டில்கள் தெரிந்தன. மதுவும் குடிப்பாளா? எக்கேடு கேட்டால் எனக்கென்ன? ஒரு கண்ணாடி அலமாரியில் 6 தட்டுக்கள் முழுதும் அடைத்துக்கொண்டு சின்ன பெரிய கப்புகள், ஷீல்டுகள். இவ்வளவா என்று கண்கள் விரிந்து அடுத்த வினாடியே சுருங்கி கொண்டன. எவ்வளோ ஒரு நடிகை கப்பு வாங்கினால் எனக்கென்ன? அரைக்கதவை தள்ளிக்கொண்டு அந்த வேலைக்காரன் வந்தான். அவன் கையில் ட்ரேயில் 2 பிளேட்டுகள் கொண்டு வந்து மூர்த்திக்கு முன் வைத்தான். அதில் கேக்குகள், வறுத்த முந்திரி, வெஜிடபிள் பப்ஸ். என்னப்பா இது என்றான் மூர்த்தி. நீங்க வந்த உடனே உங்களுக்கு டிஃபன் வைக்க சொன்னாங்க. இத பாரு, நான் டிஃபன் சாப்பிட இங்க வரல. எனக்கு என்ன தெரியும்? அம்மா சொன்னாங்க, கொண்டாந்து வச்சிருக்கேன். உங்களை சாப்பிட சொல்லலையேனா? அது உங்க விருப்பம் என்று ஃப்ரிட்ஜை திறந்து கிளாஸில் ஐஸ் வாட்டர் கொண்டு வந்து வைத்தான். என்னப்பா சொல்லிக்கிட்டே இருக்கேன்? டிஃபன் வச்சா தண்ணி வைக்கணுங்க, அதானே முறை, அதான் வைக்கிறேன். முதல்ல இதையெல்லாம் இங்கிருந்து எடுத்துட்டு போய்யா என்றான் சத்தமாக. எனக்கு சம்பளம் எங்க முதலாளி அம்மா தான் தராங்க என்று அவன் விருட்டென்று வெளியே சென்று விட்டான். மூர்த்திக்கு எரிச்சலாய் வந்தது. பணத்திமிர். என்னை என்ன சாப்பாட்டு ராமன் என்று நினைத்து கொண்டாளா?
அதுவும் வேலைக்காரன் மூலமாக. ச்ச, வரட்டும். வந்தாள். கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்து நின்றாள். மூர்த்தி பார்த்தான். 7 வருடங்கள் முழுக்க புவனாவை துடைத்துவிட்டு பிந்துவை ஏற்றிவிட்டிருந்தது. மேனியில் பளபளப்பு, முகத்தில் மார்பில் சாதனங்களின் கைவண்ணங்கள். மெதுவாக நடந்து வந்து அவனுக்கு எதிரே சோஃபாவுக்கு வலிக்குமே என்று மெதுவாக அமர்ந்தான். அவளையே பார்த்தான் அவன், அவனையே பார்த்தாள் அவள். சௌரியமா என்றாள். இன்னும் செத்துடல. நீங்க செத்துட்டதா யாரும் சொல்லல, உன் கழுத்து சொல்லுதே. ஓ என்று கொஞ்சம் இதழ் விரித்து சிரித்தாள். பின் எழுந்து கொஞ்சம் நடந்துவிட்டு திரும்ப வந்து அமர்ந்தாள். இத பாருங்க மிஸ்டர் மூர்த்தி. சாட்டை அடியாய் உணர்ந்தான் மூர்த்தி. கட்டுப்படுத்தி கொண்டான். இவள் பிந்து பிந்து பிந்து. நான் பழைய புவனா இல்ல, டாப் டு பாட்டம் மாறியாச்சு. உடல்லையும் உள்ளத்திலையும் தரத்திலையும் பேச்சிலையும் எல்லாத்திலையும். நீங்க பழைய உறவுகளை நினைச்சு வந்திருந்தா முதல்ல உங்க எண்ணத்தை மாத்திக்கங்க. இந்த பிந்துவுக்கு பண்பாடெல்லாம் தெரியாது, பணம் தான் தெரியும். இந்த பிந்துவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இனிமேதான் ஆக போகுது. அன்னைக்கு நீங்க செஞ்ச கொலைக்கு எப்படி உங்க அளவுக்கு நியாயம் இருந்துச்சோ அது மாதிரி என் செயலுக்கும் என் வரையில நியாயம் இருந்துச்சு. தன் மனைவியை விட்டு அடுத்த பெண்களை மேயிற ஆண்களை தனியா நிக்க சொன்னா இன்னொரு இந்தியா வேணும். எத்தனையோ குடும்பங்கள்ல மனைவிக்கே தெரியும் தன் கணவன் இப்படி ஒரு பெண்ணிடம் உறவு வச்சிருக்காருன்னு. அதுக்காக அவளுக்கு கொலை செய்யற எண்ணமோ தைரியமோ வந்துடுறதில்ல. ஏன்னா பெண்கள் அடங்கி அடங்கியே மரத்து போன ஜென்மங்கள். இதே ஒரு பெண் நான் வழி தவறினதுக்கு உடனே உங்க உணர்ச்சிய கொட்டிட்டீங்க. இப்பவும் சொல்றேன், நான் அப்படி நடந்துகிட்டது என் அளவுல நியாயம். கற்பை மதிக்கிற ஒரு பெண் அப்படி செஞ்சாதான் தப்பு. நான் கற்பையே மதிக்கல. கற்புங்கிறதெல்லாம் வெறும் வேஷம். நான் பேசுறது உங்களோட கோபத்தை அதிகப்படுத்தலாம். ஆனா நான் என் அளவுல உணர்றத சொல்றேன். இப்படித்தான் வாழணும்னு சில வரைமுறைகளை நீங்களா வகுத்துக்கிட்டு சொல்றீங்க. எப்படியும் வாழ்வேன், அது ஏன் இஷ்டம், உரிமைன்னு நான் சொல்றேன். எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் மாதிரி செக்ஸ் சுதந்திரம் இருக்கணும். சொல்லப்போனா செக்ஸ் சுதந்திரத்துக்கு நம்ம சட்டம் கூட தடையா இல்ல. யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நீங்க செஞ்ச கொலைக்கு உங்களுக்கு தான் தண்டனையை ஒழிய அந்த கொலைக்கு காரணமா இருந்த எனக்கு இல்ல. இன்னைக்கு ப்ளூ சேலை கட்டுவேன், நாளைக்கு மஞ்சள் சேலை கட்டுவேன், ஏன் இஷ்டம். இன்னைக்கு மூர்த்திய பார்த்தேன், மனசுக்கு பிடிச்சிருந்தது, காதலிச்சேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் குமார பார்த்தேன், பிடிச்சிருந்தது, என் மனச அனாவசியமா அடக்க விரும்பல. நான் பேசுறதுல நியாயம் இல்லைன்னு, நீதி இல்லைன்னு, பண்பு இல்லைன்னு தோணலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் ஒரு சரித்திரமா வாழ விரும்பல. சாக்கடைன்னு பிறர் சொன்னாலும் பரவாயில்ல. எந்த கட்டுப்பாடும் இல்லாம வாழ்க்கைய அதோட போக்குக்கு வாழ விரும்புறேன். வளைய விரும்பல, வளைக்கத்தான் விரும்புறேன் என்று நிறுத்தினாள் பிந்து. மார்புகள் ஏறி இறங்கின. நடந்து சென்று ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணீர் குடித்து விட்டு வந்து அமைதியாக அமர்ந்தாள். புவனா, தப்பு. பிந்து, நீ நிறைய பேச கத்துக்கிட்ட. உன்னோட வாதத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியும். ஆனா சொல்ல போறதில்ல. ஏன்னா பிடிவாதத்துக்கு எதிரா வாதம் பண்ண முடியாது. உன்கிட்ட பட்டி மண்டபம் நடத்த நான் வரல. உன்னை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. பழைய உறவை நினைச்சு நான் வரல. அந்த உறவு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை அந்த நிலையில பார்த்தப்பயே முறிஞ்சு போச்சு. நான் வந்தது அந்த எண்ணத்துல இல்ல. அடடே, ஒண்ணுமே சாப்பிடலையே, எடுத்துக்கங்க மூர்த்தி என்றாள். சினிமாவுல மட்டும் நடிமா பிந்து, இங்க வேணாம். அவள் நிமிர்ந்து அமர்ந்தாள். சரி, நீங்க இங்க வந்த நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும். நானும் யோசிச்சு முடிவுக்கு வந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க என்று எழுந்தாள். ஒரு சுவர் அலமாரிக்கு சென்று சாவி போட்டு திறந்து உள்ளே ஒரு சின்ன அறையை திறந்து எடுத்துக்கொண்டு வந்து மூர்த்திக்கு முன் டேபிள் மேல் போட்டாள். என்ன இது? பணம் 2 கட்டு 20,000. எதுக்கு? நீங்க ஒரு காலத்துல என்னால விரும்பப்பட்டவரா இருந்ததுக்கு, என் கழுத்துல முத தாலி கட்டினதுக்கு, இப்போ அதையெல்லாம் மறக்கிறதுக்கு, இனிமே நீங்க பிழைக்கிறதுக்கு. மூர்த்திக்கு முகம் கண்கள் சிவந்தன. அமைதியாயிருந்தான். பத்தாதா என்றாள். பத்தாது. இன்னொரு கட்டு தரட்டுமா? பத்தாது. இதுவே ஜாஸ்தி. 40. பத்தாது. பின்ன எனக்கு உன் உயிர் வேணும். கொலைகார புத்திக்கு வேற என்ன கேட்க தெரியும்? இன்னும் ஒரு வார்த்தை பேசினா நான் கேட்டதை கட்டாயமா வாங்கிடுவேன். ஜாக்கிரத. விலை பேசுறியாடி விலை? என்னோட காதலுக்கு பேரம் பேசுறியா? காதலுக்கு மதிப்பு போட உன்னால முடியுமா? செருக்கி, உன் பிச்சை காசுக்கு நான் வரல. எங்க ராஜா? ஓஹோ, தந்தை பாசமா? பாசத்தை பத்தி நீ பேச வேணாம். எனக்கு வேண்டியது பதில். எங்க ராஜா? என்ன செஞ்ச அவன? சினிமா நடிகை பிந்துவுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு என் ரசிகர்கள் நம்ப மாட்டாங்க, தாங்கிக்க மாட்டாங்க. அம்மா செத்ததுக்கு அப்புறம் நான் எப்படி நடிகை ஆனேன்னு சொல்லலையே. அந்த குப்பை கதை எனக்கு தேவையில்லை. இந்த சினிமா தொழிலுக்கு மூலதனமா நீ எதை போட்டிருப்பன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ எனக்கு சொல்ல வேண்டியது ராஜாவை பத்தி தான். சொல்லு. ராஜாவை எங்க எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன். ராஜாவுக்கு என்ன அம்மாவா தெரியாது, ஒரு ஆண்டியா தான் தெரியும். எனிவே, அவனை பெத்த கடமைக்கு அவனை வளர்க்கறது என் பொறுப்பு. ஆனா அவன் என் தொழிலுக்கு இடைஞ்சல். அதனால அவன் என் மகனா இல்லாம ஒரு மனிதனா வளர்றான். போதுமா?
சி, பெத்த மகன் அம்மான்னு தெரியாம வளர்றான்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? இனிமே அவன் அப்படி அனாதையா வளரக்கூடாது. வளர விட மாட்டேன். என்ன செய்ய போறீங்க? அவனை என்கிட்ட ஒப்படைச்சிடு, நான் வளர்க்க போறேன். முதல்ல நீங்க வாழ பாருங்க. அத பத்தி உனக்கு என்ன? நான் குடிக்கிற கஞ்சியிலையாவது கால்வாசி என் மகனுக்கு கொடுப்பேன். மிஸ்டர் மூர்த்தி, கஞ்சி குடிச்சு கஷ்டப்பட்டு அவனை வாழ வைக்க நான் விரும்பல. இப்போ நான் அவன் வளர்ச்சிக்காக எதிர்காலத்துக்காக போட்டிருக்கிற திட்டமே சிறந்ததா எனக்கு தோணுது. அவனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. வேற விஷயம் எதுவும் உண்டா என்று எழுந்து கொண்டாள் பிந்து. மரியாதையா சொல்லிடு, அவனை எங்க சேர்த்திருக்க? அப்பப்பா, எனக்கு தலைய வலிக்குது. ஏய் சொல்லுடி, எங்க ராஜா? இதுவரைக்கும் நான் கொடுத்த மரியாதைய காப்பாத்திக்கிட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை இந்த இடத்தை விட்டு போக வைக்க இந்த சுண்டு விரலால இந்த பட்டனை அழுத்தினா போதும். வம்பு பண்ணாம போயிட்டு வாங்க. மூர்த்தி அவளை அருகில் நெருங்கினான். எங்க ராஜா? சொல்ல முடியாது என்றாள். பல்லார் என்று அறைந்தான். கெட் அவுட் என்று கத்தினாள் கன்னத்தை பிடித்து கொண்டு. போறேன். அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன். நான் உன் கணவன்கிறதும் நீ ஏற்கனவே கல்யாணமானவங்கிறதும் வெளியே தெரிஞ்சா உன்னோட இந்த மாய வாழ்க்கை பலூனா வெடிச்சிடும். ஞாபகம் வச்சுக்க என்று கிளம்பினான் மூர்த்தி. நீங்க கரடியா கத்தினாலும் காது கொடுத்து ஒருத்தன் கேட்க மாட்டான். கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டான். அந்த அளவுக்கு என் இமேஜ பில்டப் செஞ்சிருக்கேன். நீங்க என் கணவன்கிறதுக்கு உங்ககிட்ட இப்போ எந்த ஆதாரமும் இல்ல. வெளியே போங்க. வேகமாக வெளியேறினான் மூர்த்தி. சில நிமிடங்கள் அப்படியே அமர்ந்திருந்தாள் பிந்து. பிறகு ஒரு சிகரெட்டை எடுத்து உதட்டில் வைத்துக் கொண்டாள். அத்தியாயம் 11. பாம்பே. வில்லிங்டன் ஸ்போர்ட்ஸ் கிளப்பை தாண்டி அன்னிபெசன்ட் ரோடின் கடைசியில் ஒர்லி டெய்ரி அருகில் தனித்து நின்றது அந்த பெரிய பங்களா. உள்ளே ஒரே சிரிப்பு மயம், பேச்சுக்கள். ஏன் மம்மி, ஒரு தடவை அமெரிக்காவான்னு 1 மில்லியன் தடவை சொல்லிட்டேன். பாக்குறதுக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா என்கிறான் சேகர். ஆமாண்டா, அமெரிக்கா டவுன் பஸ் தூரத்துல இருக்கு வர்றதுக்கு. என்ன அப்படி புதுசா இருக்க போகுது? அங்கேயும் மனுஷாளுக்கு பசிக்கும் இல்லையா என்றாள் தாய் விசாலம். அண்ணா, அம்மா டிவில ஒரு தமிழ் படம் விடாம பாக்குறா. அதான் இவ்வளவு வசனங்கள் என்கிறாள் கீதா. கீதா, உனக்காக அமெரிக்கால இருந்து என்ன கொண்டாந்திருக்கேன் தெரியுமா என்கிறாள் சேகர் மனைவி வித்யா. எனக்கு தெரியும், ட்ரெஸ் இல்ல நீ? நோ, புக்ஸ் என்கிறாள் வித்யா. டிராவல் எப்படி இருந்துச்சு சேகர் என்றார் ராஜதுரை. நைஸ்பா, வித்யாவை விட அழகாலாம் இருக்காங்கப்பா சில ஹோஸ்டஸ்கள் என்கிறான் சேகர். உங்களை தனியா கவனிச்சுக்கிறேன் என்கிறாள் வித்யா. அனைவரும் சிரிக்கிறார்கள். நான் குறுக்கிடுகிறேன். சேகர் நியூயார்க்கில் புகழ்பெற்ற பெரிய சர்ஜன். தனி கிளினிக் வைத்து நடத்துகிறான். வித்யாவை மணந்து 5 வருடங்களாயின. குடும்பம் நியூயார்க்கிலேயே செட்டில் ஆகிவிட்டது. ராஜதுரைக்கு ஒரே பையன். ராஜதுரை பம்பாயில் ஷேர் மார்க்கெட்டை குலுக்கும் புள்ளிகளில் ஒருவர். கீதா ஒரே மகள், சேகரின் தங்கை. சின்ன குடும்பம். ஆனால் எல்லோருக்கும் ஒரே ஒரு கவலை. அது தொடர்ந்தால் புரியும். அண்ணா, உனக்கு வயசாயிடுச்சு என்றாள் கீதா. வித்யா சொல்றாளா ஏண்டி என்றான் சேகர். வித்யா சொல்லல, கிருதாவுல 1-2 முடிகள் சொல்லுது. என்ன என்ன எனக்கு 36 தானே? உன்னோட ஃப்ரெண்டு சாமிநாதன் இருக்கானே, உன்னோட தானே கல்யாணமாச்சு. அவன் வீட்ல இப்போ மினி ட்ரெயின் ஓடுது தெரியுமா? சட்டென்று முகம் வாடி போனான் சேகர். முகம் இறுகி கண்களில் நீர் திரண்டு விட்டது. அதை பார்த்து கீதாவுக்கும் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. சாரிண்ணா, வெரி சாரி. அவசரமா பேசி இப்படி ஹர்ட் பண்ணிட்டேன். அண்ணா ப்ளீஸ் என்றாள் கீதா. சச்சா, இப்ப என்ன சொல்லிட்ட புதுசா? ஃபேக்ட் தானே. எஸ், ஃபர்கெட் இட். வா சாப்பிட போலாம் என்றான் சேகர். உணவு முடிந்தது. ஹாலில் வந்து அமர்ந்தான் சேகர். ராஜதுரையும் வந்து அமர்ந்தார். பெண்கள் உள்ளே வேறு அறையில் கதையடித்துக் கொண்டிருந்தார்கள். சேகர், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்றார் ராஜதுரை. கேளுங்கப்பா. சங்கடமா இருக்கு கேட்க. சும்மா கேளுங்க. வந்து நீயே ஒரு டாக்டர், உனக்கு சொல்ல வேண்டியதில்ல. வந்து வித்யாவை செக் பண்ணினியா சேகர்? ஏன்பா உங்களால உன்னை செக் பண்ணிக்கிட்டியான்னு கேட்க முடியல? அப்பா, எங்களுக்குள்ள யார் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் மனச ஒருத்தர் வருத்திக்க விரும்பல. அதுவே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகி எங்க வாழ்க்கையே வீணாயிடும்பா. பிள்ளை இல்லைங்கிற குறை மனசை அழுத்திக்கிட்டு இருந்தாலும் அதை ஒரு முழு நேர பிரச்சனையா நாங்க கருதல. எப்பயும் போல ஹாப்பியா தான் இருக்கோம் என்றான் சேகர். ராஜதுரை அமைதியாக இருந்தார். உன் மனச கஷ்டப்படுத்திட்டேனாப்பா என்றார். என்னப்பா இது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நீங்க கேட்டதுல தப்பு இல்லையே. சரி விடு, வேற பேசுவோம். கிளினிக் எப்படி இருக்கு? ஒரு டாக்டருக்கு வேண்டியது 2. ஒன்னு பேஷியன்ஸ், இன்னொன்னு பேஷன்ஸ். 2மே எனக்கு நிறைய இருக்காங்க. ராஜதுரை சிரித்தார். அப்பா, சரியா 1 மாசம்தான் தங்குறோம் இந்தியாவுல. என்ன சேகர், உன்னத்தான் 3 மாசம் பிளான் போட்டு வர சொல்லி எழுதியிருந்தேனே. எழுதியிருந்தீங்க. பட் அங்க கிளினிக்க 3 மந்த்ஸ் அசிஸ்டன்ஸ் கையில விட முடியாதுப்பா. இன்னும் 10 நாள் இங்க உங்களோட இருந்துட்டு மெட்ராஸ் போய்
என் ஃப்ரெண்டு வெங்கட் மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு சவுத் இந்தியாவில் ஒரு 10 நாள் டூர் அடிச்சிட்டு திரும்ப பாம்பே வந்து கிளம்புறோம். இதான் பிளான் என்றான் சேகர். போன் அடித்தது. சென்று எடுத்தான் சேகர். ஹலோ, யாரு? பார்த்திபனா? எப்பரா இருக்க? ஆஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ரொம்ப பிராக்டிக்கலா என்னோட ஐடியல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெந்நீர் ரூம்ல போட்டுட்டு இருக்கேன் என்றான் பார்த்திபன். டேய், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நேர்ல வராம போன்ல பேசுவ? உடனே மிஸ்ஸஸ கூப்பிட்டுக்கிட்டு இங்க வா. மிஸ்ஸஸ் இங்க இல்லடா. எங்க? அவ அம்மா வீட்டுக்கு. என்ன விசேஷம்? இன்னொரு பிறப்புக்காக. கங்க்ராட்ஸ். எத்தனையாவது கிட்டன்? கிட்டன் மட்டன்னு சொன்னா பல்ல உடைச்சிடுவே ராஸ்கல். உன்னை நேர்ல வந்து அறுக்கிறேன். போனை வை. வைத்து விட்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தான் சேகர். பார்த்தி, நீ இப்போதுதான் இன்விடேஷன் அனுப்பின மாதிரி இருக்கு. இப்பதான் கிரீட்டிங்ஸ் அனுப்பின மாதிரி இருக்கு. 4 வருஷமாச்சு. உன்னை அப்பான்னு 2வது உயிர் கூப்பிட போகுது. என்னை? அத்தியாயம் 12. ஈஸ்ட்மேன் கலராய் வானம், இரைச்சலாய் கடல், கொத்து கொத்தாய் மனிதர்கள், ஜிலு ஜிலு தென்றலின் கிச்சு கிச்சு. மணலில் ராஜா என்று எழுதி எழுதி அழித்து கொண்டிருந்தான் மூர்த்தி. அவனுக்கு எதிரே அவனையே பரிதாபமாக பார்த்து கொண்டு பிரசன்னா. ஒரு ஐடியா சொல்லட்டுமா மூர்த்தி என்றான் பிரசன்னா. சொல்லுடா. நான் தான் உன் புருஷன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். பத்திரிகைகள்ல பேட்டி மாதிரி எல்லாத்தையும் விளக்கமா கொடுத்துருவேன்னு. நீ பிந்துவ மிரட்டினா என்ன? அதையும் சொல்லி பார்த்துட்டேன். ஒரு பையன் நம்ப மாட்டான். எல்லாம் கோமாளி ஸ்டண்ட்னு என்னால நிரூபிச்சிட முடியும்னு சொல்றா. பிரசன்னா நம்ம கிட்ட உண்மைதான் பேசுது. அவகிட்ட பணம் பேசுது. என்னைக்குமே பணத்துக்கு எதிரா எவ்வளவு பெரிய உண்மையும் சுலபமா ஜெயிச்சதில்ல. அப்பன் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் அனாதையா வளர்றான்டா என்றான் மூர்த்தி. கண்களில் குட்டி குளங்கள் உருவாகின. கொஞ்ச நேரம் அமைதி. முறுக்கு வேணுமா சார்? வேணாம். சுண்டல் வேணுமா சார்? வேணாம் போப்பா. சார், இருட்டிடுச்சு. அதுக்கு என்னப்பா? அழைச்சுக்கிட்டு வரட்டுமா? யார? அதான் நவர்றா, முதல்ல உதப்பிச்சிடுவேன் என்றான் பிரசன்னா. அந்த பையனும் இல்லாத வாலிபனும் இல்லாதவன் ஓடிப்போனான். எனக்கென்னவோ மூர்த்தி, நீ பிந்துவை எப்படியாச்சும் மிரட்டித்தான் தகவல் தெரிஞ்சுக்க முடியும்னு தோணுது என்றான் பிரசன்னா. சரி பிரசன்னா, மிரட்டுவோம். என்ன ஆதாரம் இருக்கு? நான் தான் அவ புருஷன்கிறதுக்கு என்றான் மூர்த்தி. பிரசன்னா சிகரெட் பெட்டி எடுத்து சிகரெட் எடுத்து தீப்பெட்டி எடுத்து தீக்குச்சி எடுத்து பற்ற வைத்து கொண்டான். அங்கதானே இடிக்குது என்றவன் திடீரென்று துள்ளி குதித்தான். சிகரெட்டை துப்பினான். டேய் மூர்த்தி, ஆதாரம் இருக்குடா. இருக்கு. என்ன? உன் கல்யாணத்தன்னைக்கு நான் தனிப்பட்ட முறையில எடுத்த போட்டோக்கள். இப்போ போட்டோக்கள் உன்கிட்ட இல்லைன்னாலும் நெகட்டிவ்ஸ் என் ரூம்ல நிச்சயம் இருக்கும். தேடணும். தேடி உடனே கிளம்பினார்கள். அடுத்த அரை மணியில் பிரசன்னாவின் அறையில் கட்டில் மேல், மேஜை மேல், நாற்காலி மேல், தரையில் எங்கும் கருப்பு கருப்பாய் நெகட்டிவ்கள் பரவின. எடுத்து எடுத்து விளக்கின் வெளிச்சத்தில் பார்த்து பார்த்து கீழே போட்டு கொண்டிருந்தார்கள். 8 வருஷமாச்சே, கொஞ்சம் கஷ்டம்தான். பார்றா, பொறுமையா பார்றா. 2 மணி நேரம் தேடி அவர்கள் கண்டுபிடித்தது 2 தேள்கள், சில டஜன் கரப்பான் பூச்சிகள், பல கிலோவுக்கு தூசி. இந்த ரூம்ல இனிமே தேடுறதுக்கு 1 இன்ச்சு கூட இடமில்ல மூர்த்தி. எங்கதான் போயிருக்கோம்? இடிஞ்சு போயிடாத, யோசிப்போம் என்றான் பிரசன்னா. அன்று முழுதும் யோசித்தான். மறுநாள் முழுதும் யோசித்தான். அந்த வாரம் முழுதும் யோசித்தான். கிடைக்கவில்லை. இதற்கிடையில் மற்றொரு முறை பிந்துவிடம் பேசி பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் பிந்துவின் வீட்டிற்கு மூர்த்தி போன போது, காஷ்மீர் போயிருக்காங்க, சொந்த படத்துக்கு ஷூட்டிங், வரதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும் என்றான் கூர்கா. வர வர நான் என் ராஜாவை சந்திப்பேனாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்குடா என்றான் பிரசன்னாவிடம் மூர்த்தி. மூர்த்தி இப்போதெல்லாம் மூர்த்தி இல்லை, விரக்தி. அதே ஞாயிற்றுக்கிழமை, அதே மாலை. பிரசன்னாவின் ஸ்டூடியோவுக்கு விடுமுறை. அறையில் ஈசி சேரில் அமர்ந்திருந்தான் பிரசன்னா. அவன் எதிரில் பிராந்தி பாட்டில், கண்ணாடி டம்ளர், காரக்கடலைகள், இதர தேவையான சோடா இத்தியாதிகள். பிரசன்னா, நீ குடிக்க கூடாது என்று அவன் கையை பிடித்தான் மூர்த்தி. சாரி மூர்த்தி, இந்த விஷயத்துல மட்டும் தலையிடாத. உன் மகனை பார்க்க முடியலன்னு உன் சோகத்தை, துக்கத்தை நீ வெளிப்படையா காட்டிடுற. ஆனா என் நெஞ்சுக்குள்ள இருக்கிற சோகத்தை நான் வெளியில காட்டிக்கிறதில்ல. தினம் தினம் ராத்திரி நான் சரியா தூங்குறதில்ல தெரியுமா? எத்தனையோ நாள் என் தலையணை நனைஞ்சிருக்கு. நான் பிரேமாவோட ஆடின, ஓடின, கொஞ்சின அந்த இனிமையான நினைவுகள் என்னை எவ்வளவு தொல்லப்படுத்துது தெரியுமா? என்னை தவிக்க விட்டுட்டு நிம்மதியா போயிட்டா. நானும் போயிடுவேன். ஆனா எனக்கு தற்கொலை பண்ணிக்க தைரியம் இல்ல. பழைய நினைவுகளை தற்காலிகமா மறக்கத்தான் குடிக்கிறேன். பிளீஸ் என்று குடித்தான். மூர்த்தி பேசாமல் இருந்தான். இன்னொரு கிளாஸ், இன்னொரு கிளாஸ். அதன் பின் எழுந்து பிரேமாவின் பெரிய போட்டோவின் முன் நின்று, நீ செஞ்சது நியாயமா என்றான் பிரசன்னா. அவன் கண்களில் இருந்து கண்ணீர் புறப்பட்டது. ஓ, மறந்துட்டேனே, முக்கியமா ஒரு 4 படம் பிரிண்ட் போடணும், போட்டுட்டு வரேன் என்று டார்க் ரூமை நோக்கி நகர்ந்தான் பிரசன்னா. இந்த நிலையிலா பிரசன்னா?
குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு உளர்ற டைப் இல்லைன்னா எப்பவும் ஸ்டெடி. ஏன்னா உடம்பு குடிச்சு பழகி மரத்து போச்சு என்று டார்க் ரூமுக்குள் நுழைந்து கதவை சாத்திவிட்டு என்லார்ஜரின் முன் ஸ்டூலில் அமர்ந்தான் பிரசன்னா. சன்ன வெளிச்சத்தில் அவன் எதிரே சின்ன முருகர் போட்டோவில் வேலுடன் சிரித்தார். கீழே ஓம் சரவணபவ. ஏன் முருகா, என்ன துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிய போதாதா? என் நண்பனையும் துன்பப்படுத்தணுமா என்றான் பிரசன்னா மனதில். சில நிமிடங்கள் ஒன்றுமே செய்யாமல் தாடைக்கு கைகளை கொடுத்து கொண்டு முருகரையே பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று அவன் கண்ணில் பட்டது அது. முருகர் படத்துக்கு பின்னே மிக கொஞ்சமாக வெளியே நீட்டிக்கொண்டு மக்கிய கலரில் ஒரு கவர். அது அது சரையென்று அதை இழுத்தான். பொலபொலவென்று கரையான் மண்கள் உதிர்ந்தன. பிரசன்னாவின் சிவந்த கண்கள் ஒளிர்ந்தன. மூர்த்தியின் போட்டோ ஒன்றை என்லார்ஜ் செய்து விண்டோ டிஸ்பிளே செய்ய நினைத்து அந்த கவரை கொண்டு வந்தது வேறு ஒரு அவசர வேலை இருந்ததால் அதை முருகர் படத்துக்கு பின்னே செருகி வைத்தது. அப்புறம் அதை சுத்தமாக மறந்தே போனது. எல்லாம் நினைவுக்கு வந்தது. துள்ளிக்கொண்டு அந்த கவருடன் மூர்த்தியிடம் ஓடி வந்தான். மூர்த்தி, மூர்த்தி, நெகட்டிவ் கிடைச்சிடுச்சுடா என்றான். மூர்த்திக்கு திடீர் இன்ப அதிர்ச்சி. நிஜமாவா? இதாண்டா பாரு என்று கவரை பிரித்தான். ஒரு சில நெகட்டிவ்கள் கரையானுக்கு உணவாகி இருந்தாலும் மற்ற நெகட்டிவ்கள் அப்படியே இருந்தன. கல்யாண கோலத்தில் மூர்த்தியும் பிந்துவும் தாலி கட்டும் போது, மாலை மாற்றும் போது, சாமி கும்பிடும் போது. மூர்த்தி, இனிமே நீ கவலையே படாத. இது அத்தனையிலையும் பிரிண்ட் போடுறேன். இத கொண்டு போய் அவகிட்ட காட்டு. அவளால ஒன்னும் பண்ண முடியாது. இப்பவே போடுறேன் என்று டார்க் ரூமுக்கு ஓடினான் பிரசன்னா. அத்தியாயம் 13. ஜெமினியில் ரீ ரெக்கார்டிங் நடந்து கொண்டிருந்தது. டெக்னீஷியன்கள் மிஷின்களோடு பேசிக் கொண்டிருக்க, பிந்து, ஃபர்ஸ்ட் பிரிண்ட் வந்துடுச்சு, இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு போட்டு காட்டுறோம் என்றார் சிவா. தெரியும், அதான் பயமா இருக்கு. பிந்து, நீ ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற. நம்ம படம் சில்வர் ஜூப்ளிய தாண்டலன்னா நான் இந்த தொழிலையே விட்டுடுறேன். அந்த அளவுக்கு எனக்கு ஹோப் இருக்கு. பார்க்கலாம். மார்பேர பெருமூச்சு விட்டாள். அப்புறம் ஏகேவி ஒன்னு 2 புது படத்துல புக் பண்ணியிருக்கார் போலிருக்கே. பண்ணியிருந்தாரு. அப்படின்னா நேத்து வந்து அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு போயிட்டாரு. 2 படம் ஃபெயிலியர் ஆனதுனால பயமா இருக்கான். புதுமுகம் போட போறாங்களாம். பாஸ்டர்ட்ஸ் என்றார் சிவா. யாருக்குமே உள்ள எண்ணம் தானே சிவா. இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டுக்காத பிந்து. உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. சார் ரெடி என்றார் அசிஸ்டன்ட். ஓகே சிவா, ஈவினிங் பாப்போம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெக்கார்டிங் பாக்கி இருக்கு என்று நகர்ந்தாள் பிந்து. மணமகன் மணமகளை இறுக்கி அணைத்தான். அவள் சம்பந்தப்பட்ட காட்சிகளில் வேலை முடிந்ததும் மணி பார்த்தாள். 1. அடுத்து மதியம் 3 மணிக்கு பரணியில் ஷூட்டிங். 2 மணி நேரம் ரெஸ்ட் என்று நினைத்து கொண்டு கிளம்பிய போது, அம்மா உங்களுக்கு போன். போனில் என்ன ரமணி என்றாள். மறுபடியும் அந்த ஆள் மூர்த்தி வந்திருக்காரு மேடம். கண்டிப்பா பாக்கணுமா, ரொம்ப முக்கியமா. சச்ச, இது வேறு தலைவலி. மூர்த்தியை எப்படியாவது கட் செய்து அனுப்ப வேண்டும். நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன், இருக்க சொல்லு என்று வைத்துவிட்டு காரில் ஏறி வீட்டுக்கு போமணி என்றாள் பிந்து. மூர்த்திக்கு அவ்வளவு தூரம் மகன் மேல் பாசமா? ஒரு காலத்தில் அவன் மேல் எனக்கு எவ்வளவு காதல். ச, அவையெல்லாம் நடந்து முடிந்தவை, மறக்க வேண்டியவை, மறந்தும் போனவை. ரயில் சிநேகிதம் மாதிரி. காரில் இருந்து இறங்கும் போதே விசிட்டிங் ரூமில் மூர்த்தி அமர்ந்திருந்தது தெரிந்தது. அவனை கடக்கும்போது உள்ள வாங்க என்று விட்டு நடந்தாள். மூர்த்தி எழுந்து தொடர்ந்தான். தன் அறைக்கு வந்தாள். அவனும் வந்தான். உட்காருங்க. உட்கார்ந்தான். என்ன வேணும் என்றாள். என் பையன்தான் வேணும். அவள் இன்டர்காமை எடுத்து, ரமணி, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு என்ன கூப்பிடாத என்று சொல்லி வைத்துவிட்டு மூர்த்தி பக்கம் திரும்பி, இத பாருங்க மூர்த்தி, சும்மா வந்து என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. அவனை கண்டிப்பா உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது என்றாள் பிந்து. அப்படியா? இந்த போட்டோவெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லு என்று பனியனுக்குள் கைவிட்டு ஒரு கவரை எடுத்து போட்டோக்களை நீட்டினான் மூர்த்தி. பார்த்தாள், அதிர்ந்தாள், வியர்த்தாள், தடுமாறினாள். இதெல்லாம் எப்படி என்று குழறினாள். நெகட்டிவ் தாயின் குழந்தைகள். தாயும் என்கிட்ட தான் இருக்கா. இன்னும் நிறைய குழந்தைகள் பெத்து கொடுப்பா. நான் அத்தனை பத்திரிகைக்கும் அனுப்புவேன். சிந்தித்தாள். வரிசையாக படங்கள் தோல்வியடைந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இது வெளிவந்தால், மார்க்கெட் லேசாக சரிவது போல் தோன்றும் இந்த நேரத்தில் இது வெளிவந்தால், சிவாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இது வெளிவந்தால், நோ, கூடாது. மூர்த்தி, உங்களுக்கு என்ன வேணும்? ராஜா. ஒரு கண்டிஷன். ராஜா எங்க இருக்காங்கிற விவரம் சொல்றேன். நீங்க போய் பாருங்க, அடிக்கடி பாருங்க. ஆனா நீங்களே அவனை வளர்க்க கூடாது. உங்களால முடியாது. எந்த கண்டிஷனுக்கும் நான் கட்டுப்படுறதா இல்ல. இன்னும் யோசித்தாள். எனக்கு என் வாழ்க்கைதான் முக்கியம். ராஜாவை நான் அவன் தந்தையிடம்தானே ஒப்படைக்கப் போகிறேன். என் வாழ்க்கையை நான் எனக்காகத்தான் வாழ்வேன்.
அடுத்தவர்களுக்காக வாழணும் என்று அவசியமில்லை. நான் செய்ததிலேயும் தப்பில்லை, செய்யப்போவதிலேயும் தப்பில்லை. முடிவுக்கு வந்தால் பிந்து. சரி மிஸ்டர் மூர்த்தி, ராஜாவை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். நீங்க என் வாழ்க்கையில அதுக்கப்புறம் குறுக்கிடலன்னா ச யார் உன் பக்கம் திரும்பி பார்க்க போறாங்க? சரி, அந்த நெகட்டிவ் போட்டோ எல்லாத்தையும் கொடுங்க. முதல்ல ராஜாவை பத்தி சொல்லு. ராஜா சாஸ்திரி நகர்ல இருக்கிற ஒரு கிறிஸ்டியன் அனாதை விடுதியில. அங்க யாருக்குமே ராஜா என் பையன்னு தெரியாது. நான் அவனை வேற ஆள் மூலமா சேர்த்தேன். அதனால நீங்க இந்த உண்மைகளை அங்க சொல்லக்கூடாது என்றாள் பிந்து. அவளையே பார்த்து கொண்டிருந்தான் மூர்த்தி. ஒரு தாய் என்ற விதத்தில் கொஞ்சம் கூட பாசம் இருக்காதா? இவள் பெண்ணா? உயிருள்ள கடப்பாறையா? எனக்கும் மனசுல பாசம்னு ஒண்ணு இருக்கு. அதை வெளியே காட்ட முடியாதபடிக்கு என் தொழில். நான் கல்யாணம் ஆனவன்னு சொல்லி ராஜாவை என்னோட வச்சுக்கிட்டு இருந்தா இந்த அளவுக்கு என்னால உயர்ந்திருக்க முடியுமா? ராஜாவை பாக்குறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் அந்த ஹோமோட ஆண்டு விழாவுக்கு போவேன். பிந்து, உன்னை பத்தின கதை எனக்கு தேவையில்லை. ராஜா அங்க என்ன படிக்கிறான்? 2nd ஸ்டாண்டர்ட். அங்க ராஜாங்கிற பேர்ல ஒரே பையன்தான் என்று ஒரு பேப்பரில் அட்ரஸ் எழுதி தந்தாள் பிந்து. இந்தா நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்று இன்னொரு கவர் எடுத்து விசிறினான். 7 வருஷத்துக்கு அப்புறம் என் பையனை பார்க்க போறேன் என்றான் மூர்த்தி. அவன் கண்களில் பனித்துளிகள். மாலை மணி 6. ஒரு ஸ்கூல் பஸ் அவனை கடந்த போது ஜன்னல் வழியாக குழந்தைகள் டாடா காட்டின. அத்தியாயம் 14. உங்க சொந்த குழந்தைய அனாதைன்னு சொல்லி இங்க சேர்த்துட்டாங்கன்னு சொல்றீங்க. சரி, 7 வருஷமாச்சுன்னு சொல்றீங்க. சரி, இந்த 7 வருஷமும் நீங்க எங்க போயிருந்தீங்க என்றார் மதர். மூர்த்தி சொன்னான். எல்லாவற்றையும் சொன்னான். புவனாவை பற்றி, கொலையை பற்றி, சிறையை பற்றி. புவனா பிந்துவானதை மட்டும் சொல்லவில்லை. சரி மிஸ்டர் மூர்த்தி, உங்க பையன் இங்க இருக்கான்னே வச்சுக்குவோம். அவன் உங்க பையன் தான்ங்கிறது எப்படி எங்களுக்கு தெரியும்? மதர், அவனுக்கு அடித்தொடையில அக்கண்ணா மாதிரி 3 மச்சம் இருக்கும். என் ராஜாவை எனக்கு தெரியாதா? என்ன பேர் சொன்னீங்க? ராஜா. இங்க 2nd ஸ்டாண்டர்ட். ஓ ஜீசஸ், மை காட் என்றார் மதர். என்ன மதர் என்றான் பிரசன்னா. ராஜாதான் உங்க பையனா? நேத்து ஈவினிங் ஒரு குழந்தை இல்லாத தம்பதிகள் அவனை தத்து எடுத்துக்கிட்டாங்க. ஜீசஸ், இப்ப நான் என்ன செய்வேன்? பதறினார் மதர். அவர் முகம் முழுதும் வியர்வை கொப்பளங்கள். மூர்த்திக்கு மண்டையில் அடித்தார் போல் இருந்தது. கையில் இருந்து உடைப்பெட்டி நழுவி விழுந்தது. வெறித்து பார்த்தான். யார் மதர்? அட்ரஸ் கொடுங்க என்றான் பிரசன்னா. இப்போ கொடுக்கல, லாஸ்ட் டைம் வேற யாருக்காகவோ வந்தப்போ குறிச்சு தந்தாரு. பாக்குறேன் மதர் என்று ஒரு மர அலமாரியை திறந்து நோண்ட ஆரம்பித்தார் சிஸ்டர். பிரசன்னாவும் மூர்த்தியும் முகம் வெளுத்து போய் பதைப்புடன் அமர்ந்திருந்தார்கள். மூர்த்தி உதடுகளை அழுத்தி திமிரும் கண்ணீரை கட்டுப்படுத்தினான். ராஜா, உன்னை நான் எவ்வளவு ஆசையாக பார்க்க வந்தேன்டா. குழந்தைக்கு அப்பா இருக்காருங்கிறதும் அவரும் குழந்தைய வளர்க்க விரும்புறாருங்கிறதும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இது மாதிரி இதுவரைக்கும் சிக்கல் வந்ததே இல்ல. கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்ம பக்கம் இருப்பாரு என்றார் மதர். பிரசன்னா மூர்த்தியின் தோளை அணைத்து ஆறுதல் சொன்னான். தைரியமாயிரு, ராஜா நிச்சயமா உனக்கு கிடைச்சிடுவான் என்றான். கிடைச்சிடுச்சு மதர் என்றார் சிஸ்டர். ஒரு துண்டு சீட்டை எடுத்து வந்து கொண்டாங்க கொண்டாங்க சீக்கிரம். வாங்கி பார்த்தார். எஸ் வெங்கட், BSc, 2, ஆனந்த பவனம், நியூ ஆவடி ரோட், அண்ணா நகர், சென்னை. போன் 343777. உடனே ரிசீவரை எடுத்து எண்களை சுழற்றினார் மதர். காத்திருந்தார். ரிங் போய்கொண்டே இருந்தது. காத்திருந்தார். ரிங் போய்கொண்டே இருந்தது. காத்திருந்தார். போன்ல பதில் இல்ல. நாம நேர்ல போவோம் என்று ரிசீவரை வைத்துவிட்டு, சிஸ்டர் நம்ம வேனை எடுக்க சொல்லுங்க என்றார் மதர். 15 நிமிடத்திற்கு பின் மதர், ஒரு சிஸ்டர், மூர்த்தி, பிரசன்னா 4வரும் வேனில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். யாருமே எதுவுமே பேசவில்லை. மௌனம். வேன் அண்ணா நகரில் நுழைந்து ஆனந்த பவனம் என்ற தனியான சின்ன வீட்டை கண்டுபிடித்து இறங்கி அருகில் சென்றபோது பூட்டப்பட்ட பூட்டு அவர்களை வரவேற்றது. மணி பார்த்தார் மதர். 11. பக்கத்து வீட்டில் விசாரித்தார்கள். எங்கே சென்றிருக்கிறார்கள் என்பது தெரியாது என்றார்கள். வேனை ஓரமாக நிறுத்தி வேனுக்குள்ளே அமர்ந்து காத்திருந்தார்கள். மதர் மணி பார்த்தார். 12. மணி பார்த்தார். 1. மணி பார்த்தார். 2. இன்னும் காணுமே, என்ன பண்ணலாம் என்றார் மதர். மூர்த்தி கிட்டத்தட்ட மயக்கத்தில் இருந்தான். யாருக்கும் பசி தெரியவில்லை. அப்போது வெங்கட்டின் சின்ன ஃபியட் வேகமாக வந்து நின்று வெங்கட்டும் அவன் மனைவியும் அவசரமாக இறங்கினார்கள். வாங்க மதர், என்ன திடீர்னு என்று பூட்டை திறந்தான். மதர் அவசரமாக, மிஸ்டர் வெங்கட், உங்க ஃப்ரெண்டு சேகரும் அவர் மிஸ்ஸஸும் இங்கதானே இருக்காங்க என்றார். ஏன், என்ன மதர்? நாங்க தான் நேத்தே சொன்னோமே. நேத்து நைட் ஃப்ளைட்ல புறப்பட்டு போயிட்டாங்க மதர் என்றான் வெங்கட். மிஸ்டர் வெங்கட், அவங்க அமெரிக்காவுக்கு என்னைக்கு புறப்படுறாங்க? இன்னைக்கு தான். அதனாலதான் அவசரமா போறான். இல்லாட்டி இன்னும் 4 நாள் என் வீட்டுல தங்குவான். 2வது ராஜாவையும் கூட அழைச்சுக்கிட்டு போறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும் இல்லையா?
ஓ மை காட்! எல்லோரும் உள்ளே வந்து ஹாலில் அமர்ந்தார்கள். மூர்த்திக்கு கண்கள் இருட்டி கொண்டு வந்தன. என்ன ப்ராப்ளம் மதர் என்றான் வெங்கட். மதர் விபரமாக எல்லாவற்றையும் சொன்னார். மூர்த்தி அழுகையை கட்டுப்படுத்த முயன்று தோற்று போனான். வெங்கட் அவன் அருகில் வந்து அமர்ந்து முதுகில் தட்டி கொடுத்தான். அமைதியா இருங்க, உங்களுக்கு உங்க பையன் வேணும், அவ்வளவுதானே என்று எழுந்து போன் அருகே சென்றான் வெங்கட். ரிசீவரை எடுத்து பாம்பேக்கான எஸ்டிடி நம்பரை சுழற்றி பின் சேகர் வீட்டு எண்ணை சுழற்றினான். காத்திருந்தான். இங்கே எல்லோரின் இதயமும் அடித்து கொண்டது அவசரமாக. ஓ ஜீசஸ், அவங்க போயிருக்க கூடாது. முருகா, என் மகனை என்கிட்ட சேர்த்துடு. மனதளவு பிரார்த்தனைகள், முகமெல்லாம் பரபரப்பு. வெங்கட் பேசினான். இல்லை, கத்தினான். ஹலோ, இங்க மெட்ராஸ்ல இருந்து வெங்கட் பேசுறேன். யார் பேசுறது? கீதா. அண்ணன் அண்ணி எப்போ புறப்படுறாங்க கீதா? எப்போ புறப்படுறாங்களா? புறப்பட்டாச்சு. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க. மம்மி டாடி 2 பேரும் கூட போயிருக்காங்க. எனக்கு 4 நாளா ஃபீவர், அதனால நான் போகல. வெங்கட்டுக்கு கை நடுங்கியது. எத்தனை மணிக்கு கீதா ஃபிளைட்? 3:30க்கு. வாட்சை பார்த்தான் வெங்கட். 3:15. கீதா, ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க அண்ணன் தத்தெடுத்த ராஜா அனாதை இல்ல. அவனுக்கு அப்பா இருக்காரு. அவர்கிட்ட அவனை ஒப்படைக்க வேண்டிய நிலைமை. இதுக்கு மேல விளக்கம் கேட்காத. இப்போ மணி 3:15. இன்னும் சரியா 15 நிமிஷம் இருக்கு. நீ இம்மீடியட்டா ஏர்போர்ட்டுக்கு போன் பண்ணு. அண்ணனை காண்டாக்ட் பண்ணு. அவங்க பயணத்தை கேன்சல் பண்ண வேணாம். ராஜாவை மட்டும் உங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட சொல்லு. ப்ளீஸ் ஹரியப் கீதா. நான் போனை வச்சிடுறேன். நீ விபரத்தை உடனே எனக்கு எஸ்டிடி போட்டு சொல்லு என்று வைத்தான் வெங்கட். அவன் சட்டையெல்லாம் வியர்த்து நனைந்து விட்டது. ச, நெக் ஆஃப் த மொமெண்ட். ஃபிளைட் கிளம்ப லேட்டானா நம்ம அதிர்ஷ்டம். எப்படியும் 15 நிமிஷத்துல இதை செஞ்சிட முடியும்னு தான் நினைக்கிறேன். பாப்போம் என்று வந்து அமர்ந்து கொண்டான். மூர்த்தி, என்ன பதிலா இருந்தாலும் தாங்கிக்கணும், தைரியமா இருக்கணும் என்றார் மதர். மூர்த்தி புலம்ப தொடங்கி விட்டான். ராஜா, ராஜா, என்னை விட்டு போயிடுவியாடா? யாருமே பேசவில்லை. சரியான அமைதி. அத்தனை பேர் பார்வையும் போன் மேல். 3:31க்கு ட்ரிங் ட்ரிங் என்று போன் அடித்தது. வெங்கட் சென்று எடுத்தான். ஹலோ, யாரு? மாதவராஜா. ராங் நம்பர் சார் என்று வைத்தான். மறுபடி ட்ரிங் ட்ரிங். ஹலோ என்றான். ஹலோ, நான் கீதா தான் பேசுறேன். நான் ஏர்போர்ட்டுக்கு போன் செஞ்சப்போ என்கேஜ்டு. கொஞ்சம் கழிச்சு மறுபடி செஞ்சப்போ ஃபிளைட் ரன்வேல ஓடிக்கிட்டு இருந்தது. வெரி சாரி. ரிசீவரை வைத்தாள். என்ன மிஸ்டர் வெங்கட் என்றார் மதர். என்ன என்ன சார் என்றான் பிரசன்னா. சொல்லுங்க சார், ராஜா போயிடலையே என்றான் மூர்த்தி. வெங்கட் அமைதியாக, ராஜா இப்போ அமெரிக்காவை நோக்கி பறந்துகிட்டு இருக்கான் என்றான். ராஜா என்று கத்தினான் மூர்த்தி. அழுதான் அழுதான் அழுதான். மூர்த்தி, இப்பயும் ஒன்னும் நடந்துடல. எல்லாத்தையும் டீட்டெயிலா என் ஃப்ரெண்டுக்கு எழுதிடுறேன். என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு தெரியும். நியூயார்க்ல இருந்து பாம்பே வர்ற யாரோடையாவது அனுப்பி வச்சிடுவான். பட் அவன் ஆசையா என்றான் வெங்கட். தலையை உயர்த்தி அவனை பார்த்தான் மூர்த்தி. சட்டென்று அழுகையை நிறுத்தினான். வேணா சார், வேணா. ராஜாவை அவரை வளர்க்கட்டும். எனக்கு பிராப்தம் இல்ல. கடவுளா பார்த்துதான் இப்படி ஒரு வாழ்க்கைய அவனுக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு. இந்த மண்ணுல அப்பா ஒரு கொலைகாரன்னு சொல்லிக்கிட்டு அவன் வாழ வேணாம். அவங்களே வளர்க்கட்டும், அங்கேயே வாழட்டும், நல்லா இருக்கட்டும் என்று பிசிறில்லாமல் பேசினான். அவன் குரலில் அசாத்திய உறுதி. எழுந்து கொண்டான். எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா என் மகனை என்னைக்காவது சந்திப்பேன். அன்னைக்கு அவன் பெரிய மனுஷனா வளர்ந்து உத்தமனா, ஊர் போற்றுகிற நல்லவனா இருப்பான். உங்க எல்லாருக்கும் நன்றி. வா பிரசன்னா என்று வெளியேறினான். பிரசன்னாவும் தொடர்ந்தான். பிரசன்னா, பாத்தியாடா, என் பிள்ளை அமெரிக்காவில படிக்க போறான்டா. பிரசன்னா அமைதியாக நடந்தான். நீ போயிருக்கியாடா அமெரிக்கா? படத்திலேயாவது பாத்திருக்கியாடா? இனிமே என் பையனோட ஊரே அதான்டா. பிரசன்னா அமைதியாக நடந்தான். வழியில் ஒரு பிச்சைக்காரன் குறுக்கிட அவனை அழைத்தான் மூர்த்தி. உனக்கு சின்ன பையன் இருக்கானா? இருக்கான் சாமி, இந்தா கொண்டு போய் போட்டுவிடு என்று ராஜாவுக்காக வாங்கிய ட்ரெஸ்ஸை கொடுத்தான். அவன் ஆச்சரியமாக விழித்தான். இரு, இந்தா பிஸ்கட், சாக்லேட், பொம்மை எல்லாத்தையும் கொண்டு போய் கொடு என்று அவனிடம் பையோடு தந்துவிட்டு மேலே நடந்தான். வானத்தில் சத்தம். அண்ணாந்து பார்த்தார்கள். ஒரு விமானம் சென்று கொண்டிருந்தது. ஒரு தடவை கூட அவனை பார்க்க முடியலேடா பிரசன்னா என்று பல்லால் உதட்டை கடித்து கொண்டு அந்த விமானத்தையே பார்த்தான் மூர்த்தி. விமானம் சின்னதாய் போனது. இன்னும் சின்னதாய் போனது. இன்னும் சின்னதாய் போனது. மறைந்து போனது. அத்தியாயம் 16. 2 வருடம் கழித்து நீங்கள் கேட்க வேண்டிய அத்தியாயம் இது. இதோ இதுதான் திருச்சி. சாட்சியாய் மலைக்கோட்டை, கவலையற்ற குறுமலை, மழைக்கும் வெயிலுக்கும் குடையில்லாத கம்பீர அப்பாவி. இதோ ஒரு தனிமை தெரு. அதன் கடைசியில் தனியாய் ஒரு வீடு. சின்ன வீடு, ஓட்டு வீடு. வாசலுக்கு சின்ன கேட். இரட்டையாக போடப்பட்ட சணல்தான் கொக்கி. கேட்டுக்கு அந்த பக்கம் சின்ன நடைபாதை. பின்னர் மிக குனிய வைக்கும் நிலைப்படி. இருபுறமும் மாடங்கள், சுவர்கள். வெள்ளை என்றால் என்ன என்கின்றன.
தூண்கள், பெயிண்ட் எப்படி இருக்கும் என்கின்றன. உள்ளே வந்தால் ஒரு ஹால். ஹால் என்ன ஹால்? அதுதான் ஹால், ரூம், பெட்ரூம் எல்லாம். இடது பக்கம் சின்ன கதவை திறந்தால் சமையலறை என்று சொல்லப்படும் கரப்பான் பூச்சிகளின் குகை. ஹாலில் ஓரத்தில் ஒரு ஒற்றை படுக்கை, அதில் 2 தலையணைகள். படுக்கையில் அவள் படுத்துக் கொண்டிருக்கிறாள். என்னமோ படித்துக் கொண்டிருக்கிறாள். வாசலில் சணல் கொக்கி கழற்றப்பட்டு யாரோ வருகிறார்கள், கதவை தட்டுகிறார்கள். இவள் அவசரமாக எழுந்து கதவை திறக்கிறாள், சிரிக்கிறாள். வாங்க என்கிறாள். அவர் என்று சொல்லத்தக்க ஒருவர் உள்ளே வருகிறார். கதவை அடைக்கிறாள். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க என்கிறார் அவர். அவள் கன்னத்தில் தட்டுகிறார், சிரித்துக் கொள்கிறாள், அணைத்துக் கொள்கிறார். கட்டிலுக்கு செல்கிறார், சட்டையை கழற்றுகிறார். அப்புறம் சரி, அவள் யார் உங்களுக்கு தெரியாது. இது மட்டுமல்ல, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஏனென்றால் நீங்கள் 15ஆம் அத்தியாயம் கேட்கவில்லை. ஏனென்றால் 15ஆம் அத்தியாயமே இல்லை. உங்களில் அநேகம் பேர் கவனித்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் 15ஆம் அத்தியாயத்தின் சுருக்கத்தை தந்தால்தான் உங்களுக்கு தெரியும். 15ஆம் அத்தியாயத்தில் சில காட்சிகள். காட்சி 1. நடிகை பிந்துவின் சொந்த படம் சுழலில் சிக்கிய படகாக கவிழ்கிறது. லட்சங்கள் பல காலி. சேட் மென்னியை பிடிக்கிறான். வேறு வழியே இல்லாமல் கடைசியில் 4,20,000 ஒரு தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம். சரி, பங்களா ஏலம் விடப்பட்டது. புக்கான படங்கள் கேன்சல் ஆகிறது. வெளியான படங்கள் டப்பாவை நோக்கி ஓடுகிறது. 6 மாதத்தில் என்ன பிந்துவா அப்படின்னு ஒரு நடிகை இருந்தாங்களா என்கிற நிலைமை. காட்சி 2. ஒழுங்காய் சிவாவை திருமணம் செய்து கொண்டு சினிமா உலகையே மறந்து குடும்ப பெண்ணாய் வாழ்வோம் என்ற எண்ணத்துடன் சிவாவிடம் செல்கிறாள் பிந்து. சிவா, எப்போ நம்ம கல்யாணம்? யாருக்கு? நமக்குத்தான். உனக்கும் எனக்குமா? விளையாடுறியா? விளையாட்டா? சிவா, நான் உங்க காதலி. தப்பு, சிநேகிதி. சிவா, நீங்களா இப்படி பேசுறீங்க? பின்ன டப்பிங் குரலா பேசுது. இத பாரு பிந்து, நானும் விரும்பினேன், நீயும் ஒத்துக்கிட்ட. சில சமயங்கள் ஜாலியா இருந்தோம். அது உனக்கு புதுசும் இல்ல, அதனால உனக்கு இழப்பும் இல்ல. சிவா, இப்போ சாந்தி ஸ்ரீன்னு ஒரு புதுமுகம்தான் என் காதலி. உன்ன மாதிரிதான். சிவா, நான் பங்களாவை வித்தாச்சு. நல்ல விலையாமே. காரை வித்தாச்சு. வாங்கி பழசாயிட்டா விக்கத்தானே வேணும். இப்போ நான் சந்தியில நிக்கிறேன். என்னமோ வாடகை வீட்டுல குடியிருக்கிறதா சொன்னாங்களே. சிவா, எனக்கு நிறைய வேலை இருக்கு பிந்து. நீண்ட நாட்களுக்கு பின் அழுகிறாள். காட்சி 3. லாயராகிவிட்ட தன் தம்பியிடம் வருகிறாள். உன்னோட முடிவுகள்லையும் வாழ்க்கையிலையும் தலையிட எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. கெட் அவுட். வெளியேறுகிறாள். நிலை மாறியதும் நினைவுகள் அரிக்க, மகன் மேல் பாசம் பொங்க அனாதை விடுதிக்கு ஓடுகிறாள். மதர் விபரங்கள் எல்லாம் கூறுகிறார். அழுகிறாள். நிறையவே அழுகிறாள். காட்சி 4. வாழ்வதற்கு வழி இல்லாமல், சாவதற்கும் துணிவில்லாமல் தவிக்கிறாள். ஒரு புரொடியூசர் அவளுக்காக இரக்கப்படுகிறார். இரக்கம் அவள் மேல் அல்ல, அவள் இளமை மேல், இன்னும் கலையாத கட்டுடல் மேல். ஆதரவு தந்தார், ஆனந்தம் கேட்டார். அவள் மறுக்கவில்லை. நிலை அப்படி. புரொடியூசர் மிஸ்டர் எக்ஸ் திருச்சியை சார்ந்தவர். ஊருக்கு அழைத்து வந்தார். வாடகை வீட்டில் குடி வைத்தார். அப்பப்போ வருகிறார், தருகிறார். பழையவற்றையெல்லாம் நினைக்கிறாள், உணர்கிறாள். சமயங்களில் அழுகிறாள். வாழ்வில் எந்த பிடிப்புமே இல்லை என்றாலும் வாழ்கிறாள். வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாள். மூர்த்தி மாறிவிட்டான், நிறைய மாறிவிட்டான். பிரசன்னா, சிகரெட் பிடிக்காதேடா என்றான் முன்பு. பிரசன்னா, சிகரெட் பிடிக்காதேடா, எனக்கு கொடுக்காமல் என்கிறான் இப்போது. பிரசன்னா, குடிக்கிறத நிறுத்துடா என்றான் முன்பு. பிரசன்னா, குடிக்கிறத நிறுத்துடா, நீயே தீர்த்துட்டா எனக்கு வேணாமா என்கிறான் இப்போது. அவன் பார்த்து வைத்த கடையை ஒரு நாள் பிரசன்னாவின் வற்புறுத்தலால் சூடம் கொளுத்தி சாம்பிராணி காட்டி திறந்தான். பகலில் கடை திறந்து கண்ணாடி அறுத்து பிரேம் வெட்டி வேலை பார்க்கிறான். எல்லா பகல்களிலும் அல்ல, மனசுக்கு தோன்றும் பகல்களில். ரோட்டில் செல்லும் ஸ்கூல் பஸ்களை வெறிக்கிறான். ஸ்டூடியோவிற்கு போட்டோ எடுக்க வரும் பையன்களை முறைக்கிறான். மனசுக்குள் நம்பிக்கை விளக்கு அணையவில்லை. ஒரு நாள் மகன் பெரியவனாகி ஓடி வருவான். அப்பா என்று கழுத்தை கட்டிக்கொள்வான். அந்த ஒரு நாளுக்காக காத்திருக்கிறான். பிரசன்னா வழக்கம் போல் பிரேமாவின் போட்டோவை பார்த்து பார்த்து சிகரெட் குடிக்கிறான், மது குடிக்கிறான். நினைவுகளில் வாழ்கிறான். கற்பனைகளில் ஒரு வாழ்க்கை, நினைவுகளில் ஒரு வாழ்க்கை. கரை மறந்த நதிகள், துடுப்பு தொலைந்த படகுகள். முற்று.